அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குருதெய்வ குரு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் எறும்பு கிடை யானை முதல் எண்ணற்ற கோடி ஜீவன்களுக்கு நாதனாகிய எப்பொருளுக்கும் ஒப்புவமை இல்லாத ஏக பரம்பொருளான எல்லாம் உள்ள இறைவனை அகத்தே நினைந்து தொடக்குகின்றேன். பேரன்பும் பெருமதிப்பிற்குரிய இங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணா நகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அங்கத்தினர்களே, இந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, குழந்தைகளே, இந்த ஒளிபெருக்கியின் வாயிலாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பகுதி வாழ் அன்பு மக்களே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய நேரத்தில் அன்போடு வணங்குகிறேன். இன்றைய தினம் நிறைய வேலைகள் இருக்குது. நாளைக்கு எங்கள் கோயிலில் எல்லாருக்கும் உணவு நான் கொடுக்கணும். 25 ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு வர்றோம். அந்த உணவு நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னால் யாருக்கிட்டேயோ பொறுப்பை கொடுத்து நாங்கள் செய்கிறது இல்லை. நம்ம முதல்ல உணவு என்ன தரப்போகிறோம், அந்த உணவுக்கு வேண்டிய எந்த உணவுக்கு என்னென்ன பொருள்கள் எவ்வளவு வேண்டும் என்பதையெல்லாம் கணக்கிட்டு அனைத்தையும் வாங்கி 3 விதமான அடுப்புகள் மலேசியாவில் வந்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். நாங்கள் 2000 பேருக்கு நாங்கள் ஒரே நேரத்தில் சமைச்சு பரிமாற முடியும். அவ்வளோ பாத்திரங்கள் எங்கள் ஆற்றுல இருக்குது. அந்த உணவை சமைப்பது நான் தான். ஏன்னா எனக்கு ஒரு 500, இது பெருமைக்காக சொல்கிறதில்ல, இருக்கிறத உங்களோட பரிமாறிக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 500 வகையான உணவு எனக்கு சமைக்க தெரியும். அது பொதுவாக மக்கள் சமைக்கக்கூடியது என்பது மட்டும் இல்லாமல் புதிய புதிய கோணங்களிலே எந்தெந்த பொருள்களை எந்தெந்த காலத்தில் எப்படியெல்லாம் உணவாக ஆக்கி மக்களுக்கு பரிமாறினால் வசதியாக இருக்கும் என்று நான் ஒரு புதிய திட்டங்களை வகுத்துக் கொள்வேன். அதன்படி அதை செய்து எங்களுக்குள்ள ஒரு கூட்டம் இருக்குது, நாங்கள் சாப்பிட்டுக்கிடுவோம். அது எல்லாருக்கும் சரின்னு பட்டுச்சுன்னு சொன்னால் அதை மக்களுக்கும் கொடுப்போம். இது எங்களுடைய வழக்கம். எங்களுடைய சித்தி விநாயகர் ஆலயத்தை உருவாக்கி இப்பொழுது 25வது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டம் நாளை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். இன்றைக்கெல்லாம் எனக்கு நிறைய வேலை. காலையில் ஒரு வீடு கிரகப்பிரவேசம், அதுக்கு அடுத்து காய்கறிகள்லாம் ஒழுங்குபடுத்தி நான் அங்கே இல்லாததுனால அதை ஒழுங்குபடுத்துகிற பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எதை எப்படி வெட்டணும், எதை என்ன சைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு, எங்களுக்கு ஒரு பேராசிரியர் இருக்காங்க, அவங்க தான் எங்கள் செக்ரட்டரி. அவங்க வந்துட்டு சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்காங்க. எங்கள் அறக்கட்டளைக்கு அவங்க தான் செக்ரட்டரி.
இன்றைக்கி அவங்களும் இங்கே வர்றதா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் போய் உணவு வேலைகளை பார்த்துக்கிடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க மகளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவளை அழைச்சிக்கிட்டு அவங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் வர முடிஞ்சது. வந்துட்டோம். இறைவன் எதை நாடுறானோ அது மட்டும்தான் நடக்கும். நம்ம திட்டமிட வேண்டியது நமது கடமை. அந்த திட்டம் நன்மைக்காகவும் சத்தியமாகவும் இருக்க வேண்டும். அதிலெல்லாம் பட்ஜெட்லாம் பார்க்கப்படாது. நான் எங்கள் கோயிலில் சொல்லியிருக்கேன் கமிட்டி மெம்பர்கிட்ட, என்ன வேணாலும் நடத்துங்க, ஆனால் பட்ஜெட் போடும்போது கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. தாராளமாக பண்ணிங்க, பட்ஜெட் போடுங்க. அதை போய் இங்கே உள்ள மக்கள் மத்தியில் தலையில் திணிக்காதீங்க. இவங்ககிட்ட என்ன வசூல் பண்ணணுன்றது மட்டும் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அதை போட்டுக்கலாம். இப்படி தான் நாங்கள் 25 ஆண்டு காலமாக நடத்திக்கிட்டு வர்றோம். அன்றைக்கு நாங்கள் ஒரு முதியோர் இல்லத்தில் நான் போயிருக்கும்போது, அன்றைக்கு காஞ்சி பெரியவருடைய 90வது பிறந்த நாளை முன்னிட்டு நான் தான் வந்துட்டு சிறப்புரை ஆற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா எனக்கும் சுவாமி ஜெயேந்திரருக்கும் நாங்கள் ரொம்ப நெருங்கினவங்க. ஏன்னா பெரியவா இருக்கிறச்ச அவர் எங்கள் அப்பாவுடைய நண்பர். யார்? பெரியவா. எல்லோரும் நீங்களும் மகா பெரியவான்னு சொல்லுவார். எங்கள் அப்பா வந்துட்டு அவரை பெரியவான்னு தான் சொல்லுவார். ஏன்பா எல்லாரும் மகா பெரியவான்னு சொல்கிறாங்க, நீங்கள் பெரியவான்னு சொல்லுங்க. மகா பெரியவா வந்து ஆதிசங்கரர் மட்டும் தாண்டா. அதுக்கு பிறகு வந்தவங்கெல்லாம் அந்தந்த காலத்துக்கு எப்போ பெரியவா, அதனால தான் பால பெரியவான்னு வச்சுருக்கோம் அப்படின்னு அப்பா. அதனால நாங்கள் பெரியவான்னு சொல்லுவோம். அப்பாவுக்கு அடுத்து பெரியவா என்ன ஜெயேந்திரரோட அறிமுகப்படுத்தும் போது, உனக்கு என்ன பிரச்சனைன்னு வருதோ, உன்னால் அதை தாங்க முடியலைன்னா உனக்கு ஒரு ஜீவனை தரேன், ஜீவன் கிட்ட ஒப்படைச்சிட, அதை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்கிட்ட ஒப்படைச்சார். நாங்கள் அவ்வளோ அதை நான் பெருசாக சொல்கிறதுக்கு இடம் இல்லை. இல்லை, அவ்வளோ பெரிய விஷயங்கள். இறைவனுடைய நாட்டம். இவ்வளோ தூரம் இந்த நெருக்கங்கள், இந்த மக்களோட உள்ள தொடர்புகள், இதற்கும் எனக்கும் தொடர்பே கிடையாது. ஏன்னு கேட்டால் நான் 100 விழுக்காடு நாத்திகன். கோயிலில் எதுனா பொருளை வச்சிங்கன்னா தெய்வத்தை நம்பி தானே வைப்பீங்க. உன் தெய்வத்துக்கு சக்தி இல்லை, நான் தள்ளிட்டு போயிடுறேன் பாருங்க, திருடிட்டு போயிடுவேன். நோக்கம் திருடுறதில்லை. உன் தெய்வத்துக்கு சக்தி கிடையாது, எனக்கு அதை விட சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். 1972ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 20ஆம் நாள் திங்கட்கிழமை பகல் 11:30 மணிக்கு என்ன நான் மாற்றிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் நாத்திகனாக நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு பிறகு நம்ம செய்திக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் அதை தொடங்குறேன். இது தற்பெருமைக்காகவோ, இது நீங்கள்லாம் ரொம்ப பெருசாக அதுக்கெல்லாம் கிடையாது. யாருமே பெரியவங்களும் கிடையாது, சின்னவங்களும் கிடையாது. இது என்னுடைய ஒரு கொள்கையில் ஒன்று. அந்த நாள் எனக்கு வந்து என் வாழ்க்கையினுடைய ஒரு திருப்பு முனை. என் தோப்பனாருடைய குருநாதர் வந்திருந்தார். ஒரு 5 நாள் எங்கள் இல்லத்தில் இருந்தார். அப்போ அவருடைய வயது 130. ஏன்னா 105 வயசில் எங்களெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போனவர். 25 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் ஆற்றுக்கு வர்றார். நாங்கள் அப்போ தாம்பரத்தில் இருக்கோம். நான்லாம் பிறந்து வளர்ந்து படிச்சுன்னு இருக்கேன். அப்போ வந்து வர்றார். அப்போ அவருக்கு 130 வயசு. கண்ணாடி கிடையாது, ஒரு முடி கூட அவருக்கு வெளுத்தது கிடையாது, பல்லு ஒன்றுமே விழலை. அவர் வந்து பால் பாயிண்ட் பென் வச்சு எழுத மாட்டார், இங்கு ஊற்றி தான் எழுதுவார். காலுக்கு கட்டை போட்டு நடப்பார். காஃபி, டீ அல்லது பால், நம்ம பால் கறக்கிறோமோனோ அந்த ஜோடுதலையில் குடிப்பார் ரொம்ப விருப்பமாக. எங்கள் அம்மா அப்படி செய்து கொடுப்பாங்க. அவர் எங்கள் ஆற்றுக்கு வந்திருந்த நேரத்தில் நான் அப்போல்லாம் தாம்பரத்தில் ஒரு ரவுடித்தனம் பண்ணக்கூடியவன். எதுக்குமே அஞ்ச மாட்டேன், அப்படி உள்ளவன். அதையெல்லாம் இவர் இந்த 5 நாளில் தெரிஞ்சுக்கிட்டு இறைவனுடைய நாட்டம். அவர் என்னை என்கிட்ட ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணார், குளிக்க தண்ணி வேணும், நான் கேணிக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன், வாளியில் தண்ணியை கோரி எனக்கு தலையில் ஊற்ற முடியுமான்னு கேட்டார்.
பெரியவர் கேட்கும்போது நம்ம அதை விட முடியுமா? நான் செய்வேன்னு சொன்னேன். அவர் வந்து உட்காந்துட்டார். நான் வாளியில் தண்ணி கோடுறேன். இப்போ வாளி பெரிய வாளி, ஏறத்தாழ 67 வாளி தண்ணி ஊற்றியாச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் முடியாது. 68வது வாளியை எடுக்கிறேன். பெருசு வேணும்னு தான் நம்மளை பழி வாங்குது. இவ்வளோ தண்ணி அவருக்கு தேவையில்லை, திட்டமிட்டு தான் செய்கிறார். ஆனால் நம்ம ஒத்துண்டுட்டோம், நம்ம செஞ்சு தான் தீரணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சோம் பாருங்க. அவர் உடனே எழுந்துட்டார். போதும்ப்பா போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டியிருந்த துணியை அவர் குமிக்கி புது துணியை கட்டிண்டு 2 செட்டு வச்சுருப்பார் எப்போவுமே. அவ்வளோதான். ஒரு சொம்பு வச்சுருப்பார், இப்படிக்கான ஒரு கொம்பு வச்சுருப்பார். அவ்வளோதான் அவருடைய சொத்து. அப்புறம் அவர் தான் எனக்கு படிக்க நூல் வேணும்னு கேட்டார். அப்பா தப்பிச்சமுடான்னு நினச்சேன். அவர் கையில் இருந்த தடியை காட்டி எங்கள் அலமாரி, கண்ணாடி அலமாரி, அதில் காட்டி இது காட்டிட்டு ஒரு நூலை சொன்னார். நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அது வெள்ளை அட்டை போட்ட நூல். அது என்னன்னு பார்த்தா அது திருவருட்பிரகாச வள்ளலார் தந்த திருவருட்பா. இவர் இந்த தென்னை மரம், எங்கள் வீட்டில் தென்னை மரம்லாம் உண்டு, அந்த ஈர்க்கை எடுத்து இப்படி நீவிட்டு அது உள்ள சொருகி உட்கார், இதை படியினர். செத்தமுடா, இவர் படிப்பாருன்னு நினச்சா நம்மளை படிக்க வச்சுட்டார். நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அதை எடுத்து அந்த பக்கத்தை எடுத்து படித்தேன். முதல் பாடல் படித்தாச்சு, 2வது பாடலையும் படித்தாச்சு, 3வது பாடலை படிச்சுட்டு 4வது பாடலுக்கு மேலே நில்லுனார். நின்றேன். அதை மறுபடியும் படினார். படித்தேன். நான் வந்துட்டு பெருமைக்கு சொல்ல, சின்ன வயசுலேருந்தே தமிழில் 99 மார்க் வாங்குறவன். எங்கள் தமிழாசிரியர் 99.5 மார்க் போட்டார். அதுக்கு பள்ளிக்கூடத்தில் பெரிய பிரச்சனை, ஊர் பிரச்சனை, தலைவர் எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. 99.5ன்னு சொன்னால் 100ன்னு போடணுன்றது அவங்களுடைய ஷரத்து, சட்டம். இப்போ எப்படி இவனுக்கு வந்து 100க்கு 100 சரஸ்வதியே படிக்கிறாளாம், இவனுக்கு எப்படி 100க்கு 100 போட முடியும்னு சொல்லி அதான் பிரச்சனையே. அது வளர்ந்துடுது, பெருசாக வளர்ந்து அவர் தூக்கி முகத்தில் போடுற மாதிரி போட்டார். நீங்களே திருத்துங்கோ, என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. யார் திருத்தினாலும் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ வேளாங்கண்ணி டீச்சர்னு எங்கள் டீச்சர், எங்களோட வரலாற்று ஆசிரியை, அவங்க மெட்டர்னிட்டி லீவில் போயிட்டு அன்றைக்கி தான் வந்திருக்காங்க. என்னடா பிரச்சனை அங்கே அப்படின்னு கேட்கும்போது பயல்கள்லாம் சொல்கிறாங்க, இவன் அப்துல் வந்துட்டு எழுதுனதில் தமிழ் பண்டிட்டு 99.5 மார்க் போட்டார், அது பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அது எப்படி அவர் 99.5 போடுவார்? இவங்க அதை தான் திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, முடியலை. இதுக்காக கஷ்டப்படுறீங்க. அவன் எழுத்து நெப்போலியன் மாதிரி இருக்கும், 1/2 மார்க் இறக்கு, 2 மார்க்காக இருக்குங்கன்ட்டாங்க. இருந்த மார்க்கும் போச்சு. நான் எதுக்காக இதை சொல்ல வரேங்கிட்டா, நான் அவ்வளோ பற்று உள்ளவன் தமிழில். நான் அந்த அந்த செய்யுளை நான் வந்து தப்பாகவே படிக்கலை, நான் சரியாக தான் படிக்கிறேன். ஆனால் ஏன் இவர் இப்படி பண்ணுறாருன்னு எனக்கு தெரியலை. எனக்கு இனம் புரியாத ஒரு அவமானம். அப்போதான் நானாக நினச்சின்னுட்டேன் மனசுக்குள்ளார, ஒருவேளை அர்த்தம் புரிஞ்சு இதை படிக்கணுமோ அப்படின்னு நினச்சிட்டு அதனுடைய பொருள் புரிஞ்சு படித்தேன். அவ்வளோதான். எனக்கு நான் வேற ஆயிட்டேன். அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அப்பா உள்ளுக்கு பூஜை ரூமில் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய்ட்டு, அப்பா இந்த ஆள் இப்படி தான் நான், அப்பா இந்த ஆள் நம்மளை என்னது கொடியவன் சொல்கிறான்ப்பா அப்படிங்கிறேன். என்னல இந்த பாட்டு அப்படி தான்ப்பா சொல்லுது, நீ படியலை அந்த பாட்டை. நான் படித்தேன். இல்லை அவர் சரியாக தானே சொல்கிறாரு அவருங்கிறாங்க அப்பா. இப்போ நான் அடுத்து இந்த ஆளுன்னு சொன்னேன்னு வைங்க, எங்கள் வீட்டில் ஒரு எண்ணு குறைஞ்சிரும், அடிச்சே கொண்டுடுவாங்க எங்கள் அப்பா. அப்போ அவர் சரியாக தான் சொன்னாருன்னா நீங்கள் ஏன்ப்பா இவ்வளோ காலம் எங்களுக்கு அதை சொல்லி திருத்தலை அப்படின்னு கேட்க. நேற்று கூட ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராஜு கடையிலேருந்து வஞ்சர மீன் வாங்கி சாப்பிட்ருக்குமப்பா அப்படின்னு அப்பாக்கிட்ட கேட்குறேன். அப்பா சொல்கிறேங்க, இல்லை நம்ம வழி வழியாக வந்துட்டோம்டா. எப்பா வழி வழியாக வந்தவனு தானப்பா அவர் சொல்கிறாரு,
அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்குறதுக்கு ஒரு தகுதி வேணும்டா, நீ வந்து கேள்வியை கேட்குற அப்படின்னு அப்பா பதில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு திறனி இல்லை. அவங்க சொன்னாங்க, நீ என்ன யோக்கிய நடை, நீ வந்து ஹைவானை விலங்கு, நான் சொல்கிறது கேட்டு நீ திருந்தவா போகிற, நீ குழுவன் வீட்டில் போய் ஏதாச்சும் திம்பா. குழுவன்னா பாம்பு பிடிக்கிறவங்க, அவங்க வீட்டில் எதை கொடுத்தாலும் நான் திம்பேன். ஏன்னா அவங்க மகன் என்னுடைய கிளாஸ்மேட்டு, அதனால் அப்படி திம்பேன். நீ குழுவன் வீட்டில் போய் திங்கிறவன் தானே, அது அங்கே போய் சாப்பிட்டா அது ஹராம். இஸ்லாத்தில் அது ஹராம். ஹராம்னா நீக்கப்பட்டது, அது ஏற்கப்பட்டது அல்ல. நீ ஹராத்தில் போய் திம்ப, நீயே வந்து கேட்குற, தகுதி இல்லை, உனக்கு கேள்வி கேட்க தகுதி இல்லைன்னாங்க. அது என்னால் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், என்ன திட்டலாம், அடிக்கலாம், தண்டனை என்ன வேணாலும் கொடுக்கலாம். எனக்கு உனக்கு தகுதி இல்லைன்ற வார்த்தையை மட்டும் என்னால் தாங்கிக்க முடியலை. அதை கடைசியாக நான் அமைதியாக இருந்துட்டு, இந்த உணவு தானே உங்களுக்கு, நான் வந்துட்டு ஏன் தெரியுங்களா, நாங்கள் வேட்டைக்கு போயிட்டு முயல் கிடைக்கலன்னு வைங்கோ, 5 முயல் பிடிப்போம். என்னோட கூட வர்றவனு பொன் பரமகுரு இருந்தார்ல, கமிஷனர், அவர் வந்துட்டு போலீஸ் அதிகாரி, அவருடைய பையன் நானும் காட்டுக்குள்ளே துப்பாக்கி எடுத்துகிட்டு வேட்டைக்கு போவோம். அப்படி போகும்போது 5 முயல் பிடிப்போம். அவனுக்கு 2, எனக்கு 2. ஒரு முயல் அங்கேயே அறுத்து சுத்தம் பண்ணி தோல், வால், குடல் எல்லாத்தையும் தள்ளிட்டு வகுந்து, அதில் முதுகில் நாங்கள் மசாலா வச்சுருப்போம், அதெல்லாம் எடுத்து அதில் போட்டு கம்பி வச்சு குத்தி குப்பையை போட்டு கொளுத்தி அப்படியே போட்டு சாப்பிட்ருவோம். ஒருவேளை நாங்கள் போகிற இடத்துல இதெல்லாம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக நாங்கள் தோற்று போயிட்டுலாம் திரும்பி வர்றதில்லை. போகிறச்சே நாங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டு போவோம். டேய், இன்றைக்கி சுப்பிரமணிய மொழியார் விட்டு பூனைடா, ஒரு மொழியார் விட்டு பூனையே நாங்கள் இலக்கு வச்சுருவோம். போன இடத்துல எதுவும் கிடைக்கலாம், மொழியார் விட்டு பூனை காலி. பின்காலில் கம்பியை கட்டி அந்த பிரிட்டானியா பிஸ்கட் டின்னுக்குள்ளார வெந்நீர் வச்சு கொதிக்க வச்சு நல்லா கொதிக்கும், அந்த அப்படியே விட்டுருவோம் உள்ளுக்கு. அவ்வளோதான், ஒரே ஒரு சத்தம் போயிடும், முடியெல்லாம் கொட்டிடும். அது குடல், கால், தலை எல்லாத்தையும் நீக்கிட்டு சாப்பிட்ருவோம். அவ்வளோ நல்லா வந்தால் இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அதனால் அப்பா சொன்னாங்க, இவன் பூனை திங்கிறவன், இது வந்து இஸ்லாத்துக்கு ஹராம், இவன் எலி திம்பான், தவக்கலை, எல்லாம் இதெல்லாம் உண்மை, எல்லாம் திம்பேன் நான். அப்போ இதெல்லாம் சாப்பிட்றது நம்ம தகுதி இல்லாதவனா ஆக்கியிருக்குதா? அந்த நொடியிலேயே என்னுடைய உணவு பழக்கத்தை நிறுத்தினேன். அதுதான் 1972 மார்ச் திங்கள் 20ஆம் நாள் திங்கட்கிழமை பகல் 11:30 மணி. அவ்வளோதான், நான் முழு சைவமாக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, இறை நம்பிக்கை இல்லாமல் கோயிலில் திருடின்னு இருந்தோன்னா, திருவான்மியூரில் உள்ள மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் நான் திருடுவேன். நம்ம பேசுகிறது உலகமெல்லாம் போகும், சும்மா இல்லை. அப்போ அந்த கோயிலுக்குள்ளார அர்ச்சகர் 12 மணிக்கு நட சாத்திட்டு வெளியே போவார். நான் அதுக்கு முன்னாடியே உள்ளுக்கு போயிடுவேன். கோயில் பெரிய கோயில், அதுக்குள்ளே மறைஞ்சிருந்து அவர் போன பிறகு உண்டியலுக்குள்ளே காசெல்லாம் அடிச்சிடுவேன். அப்போல்லாம் தொண்டிக்கல்லாம், அரைனா, உரனா அதெல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் நான் அதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். அதில் இதெல்லாம் சொல்லப்படாது, அந்த மாதிரி வேறு வேணாச்சும் உருவாயிடுவான். அதனால் அந்த மெத்தடில் பண்ணி எல்லாத்தையும் திருடிட்டு வந்து திருவான்மியூர் திருக்கோலத்தில் உட்காந்து பசங்களுக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுத்துருவேன். இப்படிப்பட்டவன். இது என்னுடைய முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக அப்படின்னு நான் சொன்னேன். அன்னையோட நான் இறை நம்பிக்கை, உணவு வழக்கம் எல்லாம் மாறிடுது. அன்றைக்கி வந்த இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு நான் நாத்திகனாக 100க்கு 200 விழுக்காடு இருந்தேனோ அந்த அளவுக்கு இன்றைக்கி இறையாண்மையில் 100க்கு 300 விழுக்காடு நான் இருக்கிறேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நான் ஒரு முடிவெடுப்பேன், எனக்கு வரக்கூடிய பணத்தை கனெக்ட் பண்ணுவேன், இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எத்தனை பேரை எங்கே கூட்டிகிட்டு போகலான்னு ஒரு முடிவு பண்ணுவேன். சரி, இது காசிக்கு போயிடலாம், ஒரு 15 பேரை அழைச்சிப்போம். உடனே ஃப்ளைட்டோ ட்ரெயினோ எதுலேயும் புக் பண்ணிவிட்டு இவங்க அத்தனை பேரையும் நான் அழைச்சிட்டு போயிடுவேன். காசிக்கு போயிட்டு ஒரு ட்ரெயின்னா ஒரு 8 நாள், ஃப்ளைட்னா 5 நாள் அப்படின்னு பண்ணிவிட்டு எல்லாத்தையும், அவங்களாம் பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, யாருக்கிட்டையும் சிங்கிள் நயா பைசா வாங்க மாட்டேன். இந்த காசில் தான் நான் செலவு செய்வேன். ஏன் தெரியுமோ, ஒருவேளை 15 பேரை அழைச்சிட்டு போகிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு வைங்க, கவலையே பட மாட்டேன். எனக்கு சூடு சொரணை எதுவும் கிடையாது. திட்டமிட்டாச்சு,
அது நியாயம் நடக்க வேண்டியதுன்னு சொல்லி அவன் நினச்சான்னா அவன் ஏற்றுப்பான். அவன் ஏற்றுட்டான்னா நடத்தி தருவான். நடத்தி தரணும்னு சொன்னால் அவன் நமக்கு கணக்கு புள்ள மரியாதையாக பணமும் அனுப்புவான். எங்கே இருந்தாவது வரும். நான் அதுக்கு முழுமையாக என் முழு வாழ்க்கையையும் நான் உங்களுக்காக வேண்டி ஒரு அளவுக்கு மீறி சொல்கிறதா நினைக்காதீங்க. இது இறைவனுடைய திட்டம். நான் சரண்டர் 100 விழுக்காடு என்ன. அதான் கீதையில் பரமாத்மா சொல்லுவான், என்னிடத்தில் எல்லோரும் வேண்டுகிறார்கள், என்னை வேண்டுபவர்கள் யாரும் இல்லை. என்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்குறான், என்ன நீ எனக்கு வேணும்னு எவனும் கேட்க மாட்டேங்கிறான். எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுங்களா? ஏன் தெரியுமா? மனித பிறவியினுடைய பயன் திருமூலர் தன் திருமந்திரத்தில் சொல்றார், உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். என்ன மாதிரி ஒரு கிறுக்கு கேள்வி கேட்பான், என்ன அவன் உடம்பை வேற மாதிரி சொல்கிறான், நீர் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீரு, உடம்பை உயர்வாக பேசுகிறீன்னு நான்லாம் ஏதாக இருந்தாலும் கேட்பேன். யாரை பற்றியும் கவலைப்படுறதில்ல. அந்த புத்தி எனக்கு இன்றைக்கும் இருக்கு. அப்படி நான் கேட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவர் அப்பமே முடிவு பண்ணிட்டார். அதுக்கு பதில் அவரே பாடுறார், உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. திருமூல திருமந்திரம். நான் கூட இந்த உடம்பை தேவையில்லாதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த உடம்புக்குள்ள உத்தமன் என்கின்ற இறைவன் இந்த உடலை கோவிலாக ஆக்கி அதனுள் அவன் வீற்றிருக்கிறார். அதனால் இந்த உடலை நான் பாதுகாக்கிறேன். எப்படி இந்த கோயிலுக்குள்ள கர்ப்பகிரகத்தில் வந்து மூலவரை நம்ம வச்சு பிரதிஷ்டை பண்ணி என்னென்னமோ வழிபாடுகள் செய்கிறோமோ, அந்த கோயில்தான் இந்த உடல். அதற்குள்ளே இறைவன் குடிக்கொண்டிருக்கிறார். அதைத்தான் பூசலார் நாயனார் சொல்கிறார். பாண்டியன் வந்துட்டு, என்னடா நம்மளை விட எவன்டா அவன் கோயில் கட்டினவன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவன் சும்மா இல்லை, நம்மால் நம்ம வாத்தி ராத்திரியில் போயிட்டு அவங்ககிட்ட கலகம் பண்ணிட்டு போயிட்டான். எவன்டா அவன் நம்மளை விட பெரிய கோயில் கட்டிருக்கான். அங்கே போனால் ஒரு கிழவன், அவர் அப்படியே நொடிஞ்சு போய் உட்காந்துருக்கார். என்னடான்னு பார்த்தா அவர் தான் பூசலார் நாயனார். அவர் தான் சொன்ன, ஊனோடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் பாண்டியனுக்கே ஒரு வெளிச்சம் கிடச்சி. அந்த மாதிரி உலக மக்களுக்கு இறையாண்மை என்கின்ற ஒரு சிந்தனை வந்து அதன் மேலே அவங்களுக்கு முழுமையான 100 விழுக்காடு நம்பிக்கையும் வந்து வேண்டுதல் செய்தால் கொடுப்பான் என்கின்ற எண்ணத்திலிருந்து வெளியில் வந்து அவன் திட்டமிட்டு நம்மை அனுப்பினான். அவன் நாடியது மட்டும்தான் நடக்கும். நாம் வேண்டுதல் செய்தனாலேயோ பிரார்த்தனை செய்கிறதுனாலேயோ எதுவும் கிடையாது. அவன் பண்ண முடிவை மாற்ற மாட்டான். ஏன்னா 760 கோடி மக்கள் இருக்காங்க, 138 கோடி மக்கள் இருக்காங்க நம்ம ஊரில். அவன் எல்லாரையுமே தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களாக வச்சுக்கோ. இந்த நாத்திகன்லாம் விட்டுருங்க, எல்லாருமே தெய்வ நம்பிக்கை இருக்கிறதா வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தன் ஒன்று கேட்டுன்னு இருப்பான். இவன் உடனே போயிட்டு அந்த ஃபைல் எடுத்து புரட்டி பார்த்துனான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் முடிச்சு தான் அவன் அனுப்பிட்டானே. பட்டுறதெல்லாம் நம்ம பட்டுக்க வேண்டியதுதான். நல்லதோ கெட்டதோ நம்ம பட்டுக்க வேண்டியதுதான். அதற்கு பெயர் தான் நம்பிக்கை. சரி, சும்மா பட்டுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? எல்லாம் குழந்தைங்க தானே. அன்றைக்கே சொன்னாங்க, இது நல்ல கவனிங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்நாட்டவர்க்கும், எந்நாட்டவர்க்கும் அல்ல, எந்நாட்டு எல்லா நாட்டில் உள்ளவங்களுக்கும் இறைவன். யாரால் சொன்ன தென்னாட்டில் தோன்றிய சிவன்
அதனால தான் தட்சிணாமூர்த்தின்னாங்க. புரிஞ்சுதா? அவன் தென்னாட்டில் தோன்றி இறையாண்மை என்கின்ற ஒரு புதிய உண்மையை மக்களுக்கு எடுத்து வழங்கி அவர்களை விளங்கச் செய்து அதன் மீது ஒரு பற்றுதலை உருவாக்கி அதை கடைபிடிக்க செய்து இங்கேருந்து அவன் வடக்க போனான். இது எங்கே? தென்னாட்டில் தோண்டியவன், ஆலமரத்து அடியிலேருந்து சொல்லித்தர்றான். அதனால் அவனுக்கு பேர் வந்துட்டு ஆலமர் ஐயன். ஆலமரத்து அடியிலிருந்து சொல்லி கொடுத்ததுனால அவனை ஆலமர் ஐயன் என்று சொன்னார்கள். அவன் இடம் பெயர்ந்து வடக்க போயிட்டானோன்னு அப்போ இவங்க என்ன செய்தாங்க? முதல் தோன்றியது குரு வணக்கம். அநேக ஜன்ம சம்பிராந்த கர்மபந்த விதாகினே ஞானானல பிரபாவேன தஸ்மை ஸ்ரீ சத்குருவே நமக. அவன் இல்லைன்னா எதுவும் இல்லை. அதனால தான் அவன் குருவாக வந்திருந்து இன்றைக்கி நீங்கள் குரு அது இதுன்னு எதுனா சொன்னால் அவன் தான் குரு. அவன் எல்லாத்தையும் வழி எல்லாம் சொல்லிட்டான். நமக்கு எதுவுமே தேவை, எல்லாம் சொல்லிட்டான். அவன் வந்து சொல்லி இதை விளங்க வைத்ததனுடைய விளைவு நம்ம மக்கள் உலகமெல்லாம் வியாபார ரீதியாக பரவ, இவங்களுடைய கொள்கைகள்லாம் உலகமெல்லாம் பரவ, இனி எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு ஒன்று வச்சுட்டு தெய்வ வழிபாட்டுக்கு வந்துட்டான். எப்படி தெய்வ வழிபாட்டில் இருக்கான்? அது சரியோ தப்போ தெய்வ வழிபாட்டில் இருக்கான், அவன் கோணத்தில் இருக்கான். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் மூலவர் யார்? குருநாதனா வந்தவன் பரம்பொருள். அவன் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். அதனுடைய சிந்தனை அந்த ஆள் அமர் ஐயன் ஆலமரத்து அடியில் அமர்ந்து நமக்கு தெளிவு தந்ததனால் அவனை ஆள் அமர் ஐயன் என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த இடத்துல ஒரு வேலி வெஞ்சாங்க. சும்மாவே வந்துட்டு குரு வணக்கம் பண்ணாங்க. அதுக்கு தான் பிரகாரம், உட்பிரகாரம். அதுக்கு பிறகு வெளியில் வேலி வெஞ்சாங்க, கூட்டம் அதிகமாக எடுத்து. அது வெளி பிரகாரம். அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஆலயம். ஆலமரத்தில் அடியில் இருந்து போதனை செய்த ஐயன் சென்று விட்டதனால் ஆள் அமர் ஐயன் இருந்த இடம் ஆலயமாக மருவியது. எப்படி பாருங்க, தமிழ் விளையாடுறது பாருங்க. இப்படி வந்து சொல்லிட்டா போதுமா? அவங்களுக்கு அந்த விளக்கங்களை சொல்ல வேண்டாமா? அந்த விளக்கங்களை தொடங்கி வைத்தவன் தான் மூலவன். நமக்கு இன்றைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன தெரியுமா? மூலவனும் முதற்பொருளும் ரெண்டும் ஒன்று தான். இவன் தான் அவன், அவன் தான் இவன். அவன் வந்துட்டு சொல்கிறத சொல்லிட்டான். இனி அதை தெளிவுபடுத்தணும் இல்லையா? அப்போ அதுக்கு தொடக்கம் அரிச்சுவடி. பள்ளிக்கூடத்தில் பாடம் படிக்கணும் இல்லையா? ஒவ்வொரு பாடமாக படித்து ஒவ்வொரு வகுப்பாக மாறி போகணும் இல்லையா? அதற்கு முதலாக ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் பூர்வமாகவும் நமக்கு வழங்கப்பட்ட ஒரு மூலப்பொருள் தான் மூலக்கணபதி. புரியுதுங்களா? மூலக்கணபதி அறிவியல். இதில் நான் வந்துட்டு இதை எப்படி வச்சுருக்கேன்னு சொன்னால், மனுஷனை இடது பக்கம் வச்சு, விநாயகரை வலது பக்கம் வச்சு, மேலே பரம்பொருளை வச்சு, ஒரு முக்கோணத்தில் வச்சு இந்த செய்தியை உங்கள் முன்னாடி வைக்கணுன்ற திட்டத்தில் தான் நான் வந்திருக்கேன். ஏன்னு கேட்டால் இதில் வந்துட்டு ஜாதி மதம் சமயம் கிடையாது, அரசியல் கிடையாது. ஏன்னா இது ரெண்டுத்தையும் நான் பேசினேன்னு வச்சுக்கோங்க, என்னை விட கேவலமானவன் உலகில் யாரும் கிடையாது. எங்கே எதை பேசணுமோ அங்கே அதை பேசணும். இன்றைக்கு எனக்கு கொடுத்தது விநாயகரை பற்றி பேசணும். அது தொடர்பாக எதையெல்லாம் டெவலப் பண்ணணுமோ அப்படி பண்ணணுன்றதான் என்னுடைய நோக்கம். அதனால் அந்த மூலக்கணபதி, இப்போ மனுஷனையும் இவனையும் வச்சு, பதினா மேல் இருக்கிறது யார்? பரம்பொருள். அப்போ பாருங்கள், நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், எதை எடுத்தாலும் உங்களுக்கு பிள்ளையார் சொல்லி வைக்கணும் இல்லையா? பிள்ளையார் சொல்லி வைக்கிறதுல எடுத்ததும் என்ன நடக்கும் தெரியுமோ? புள்ளி இல்லாமல் நீங்கள் எதையாவது செய்ய முடியுமோ? எழுதுகோலை வச்சுட்டு வாண்டான்னு விட்டுட்டு எடுங்க, புள்ளி உறுதி தானே.
நீ எத்தனை தத்துவங்கள் எத்தனை விளக்கங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சுற்றினாலும் மறுபடியும் நம்ம எங்கே வருவோம்? அந்த புள்ளிக்கு தான் வருவோம். அந்த புள்ளி தான் மூலம், அந்த புள்ளி தான் முழு முதற் கடவுள், அதுதான் பரம்பொருள். நீங்கள் 40 கோண ஸ்ரீசக்கரம், நான் எங்கள் ஆற்றுல நான் வந்துட்டு ஸ்ரீசக்கரம் வச்சு அபிஷேகம் பண்ணி நான் பூஜை பண்ணுறவன். அதை ரொம்ப கிரமமாக நான் பண்ணுவேன். இப்படித்தான் என்னால் ஒரு அணு அளவு கூட என்னால் டீவியேட் ஆக முடியாது. அது சரியோ தப்போ, நம்பக்கூடியதோ இல்லையோ எனக்கு தெரியாது. இதை செய், இது அப்படின்னு நாங்கள் ஏற்றுட்டேன். அதுக்கு எதெல்லாம் வைக்கணும், நைவேத்தியம் வைக்கணும்னு சொல்கிறாங்களோ எல்லாம் வச்சு. எனக்கு அதில் விருப்பம் இல்லை, எனக்கு அதில் வந்துட்டு நம்பிக்கையும் இல்லை. ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க, இப்படி தான் இதை அபிஷேகம் பண்ணணும், இப்படி தான் வைக்கணும், அதற்கு இந்த பொருளெல்லாம் வச்சுட்டு நீ இது பண்ண. அதுக்கப்புறம் தான் ரொம்ப காலத்துக்கு பிறகு தெரிஞ்சது, இத்தனையும் பண்ணிவிட்டு நீ அதை எடுத்து, நீங்கள் மனுஷாலாம் அதை எடுத்துனுட்டேன்னா நீ அவளை என்ன நினச்சையோ அவள் அங்கேருந்து இந்த உணவுப் பொருள் மூலமாகவே உனக்கு எல்லா கிருபியும் செய்வா. அப்படி ஒன்று இருக்குது, சைடு சப்போர்ட். அதனால் அது மட்டமாக நினைக்காத. இது எங்கள் தோப்பனார் எனக்கு சொன்னது. நீ இன்னும் திருந்தலடா, நீ இன்னும் அப்படியே தாண்டா இருக்கிற. எனக்கு முடிவு கிடைக்கிற வரைக்கும் நான் திருந்தவே மாட்டேன். இப்போ நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னும் நான் அந்த கேள்விக்குறியில் தான் இருக்கேன். ஏன் தெரியுமோ? உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். திருமூலர் திருமந்திரம். மனிதனாக பிறந்த பிறவியின் நோக்கம் என்ன? உறுதி வாய்ந்த மெய்ஞானத்தை அடைதல். அந்த மெய்ஞானத்தை அடைதல் என்றால் உறுதி வாய்ந்த மெய்ஞானம். அதில் எந்த விதமான ஒரு கோளாறும் வராமல் சரியான முறையில் இடையூறு இல்லாமல் இறைவனை அடைதல். இறைவன் வேறு, நாம் வேறுன்னு இருக்கோம் இல்லையா? எங்கேயோருந்து வந்து தானே நம்ம பகவான் இங்கே இருக்கான்னு வணங்குறோம். அதனுடைய முடிவு என்னன்னு சொன்னால், நம்ம வர வேண்டாம், அவன் நம்மளை தேடி வரும். எப்போ நம்ம அந்த பாதையில் சரியாக போயிட்டு இருந்தோம்னா அவன் அந்த பாதையில் 2 அடி முன்னுக்கு வச்சு நம்மக்கிட்ட வருவான். அப்போது இறைவன் மனிதனாக பிறந்தவன், இறைவன் வேறு மனிதன் வேறு என்கின்ற நிலையிலிருந்து இறைவனும் மனிதனும் 2 கலந்து விட்டால் பிறந்த பிறவியின் பயனை பெற்று விடுகிறான். அதுக்கு பேர் தான் மோட்சம். நம்ம திருப்திக்காக வச்சுக்கிறோமே, அதெல்லாம் மோட்சம் இல்லை. இறைவனோடு 2 கலந்து விட்டாச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் மோட்சம். அதுக்காகத்தான் நீ பிறந்திருக்கேங்கிறாரு திருமூலர் திருமந்திரத்தில். அப்போ அதை அடைய வேண்டியது நமக்கு அவசியம் இல்லையா? அதற்காக சும்மா சொல்லிட்டா போதுமோ? உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் இப்படிலாம் போட்டு இப்படி பண்ணிட்டோம்னா அது அந்த சாதம் சூப்பராக இருக்கும், இந்த பொருளெல்லாம் போட்டு பண்ணால் இந்த சுவையாக இருக்கும், அப்படி சொன்னால் போதுமா? அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வர வேண்டாம்? எப்போ வரும்? அது செஞ்சு கொடுத்தா தான் வரும். அப்போ நீ அவனை அடைஞ்சிடலாம் எல்லாம் சொல்லிட்டா போதுமா? அவனை அடையிறதுக்கு ஒரு வழிமுறைகள் வேண்டாமா? அதற்கு முதல் படி தான் மூலவர் கணபதி. கணபதி அது எப்படியா? மூலக்கணபதி. நல்லா கவனித்து பாருங்க, சொல் பொருள் பாருங்க. மூலக்கணபதி, ஆறுமுக கடவுள். நாங்கள் இப்போ அங்கே இந்த ஐயா இப்போ சொன்னார், நாங்கள் இந்தோனேஷியா உலகிலேயே பெரிய இஸ்லாமிய நாடு, அதிகமான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடு. அவன் வந்துட்டு தன்னுடைய ரூபா நோட்டு இருக்குல்ல, அதில் விநாயகர் படத்தை தான் போட்டிருக்கான். தமிழில் ரூபாயோட பேர் போட்டிருக்கான், விநாயகர் படம் போட்டிருக்கான். என்ன நாடு? இஸ்லாமிய நாடு. அவன் எல்லாத்துக்குமே நம்மளுடைய சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற சொற்களை தான் பயன்படுத்துகிறான். அந்த அதிபர், அந்த இஸ்லாமிய நாட்டினுடைய அதிபர் எங்களுக்கு கொஞ்சம் நிலம் கொடுத்துருக்கார். அந்த நிலத்தில் தான் இப்போ ஒரு பெரிய கமிட்டியை வச்சு ஆறுமுக கடவுள், அதை விட பெரிய இது எங்கேயும் இல்லை, அப்படிப்பட்ட கோயிலை உருவாக்கியாச்சு. ஏறத்தாழ ஒரு 90லேருந்து 95 விழுக்காடு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கேருந்து விக்கிரகத்தை கொண்டு போகிறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறோம். நாங்கள் இங்கேருந்து ஒரு 150 பேர் போக போகிறோம்.
அதில் 72 அர்ச்சகர்கள் எங்களுக்கு தேவை. அதில் 20 அர்ச்சகர்களுடைய போக்குவரத்தெல்லாம் நான் கொடுக்குறேன்னு ஒத்துனுட்டேன். மொத்தம் 150 பேர் போக்குறோம். பிப்ரவரி 2ஆம் தேதி அங்கே நடக்க போகிறது. நாங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே போயிடுவோம். நான் ஏன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இது இடையில கொண்டு வந்து வச்சேன் தெரியுமா? அதில் 6 முகம் இருக்குது. நம்ம என்ன நினைப்போம்? 6 முக கடவுள்னால் அது ஒரு விதமான தனித்துவம் வாய்ந்தது, ஒரு சண்முக சடாட்சரத்தினுடைய அர்த்தம். அதுக்கு வேறு வேறு அந்தந்த ரூபத்தில் உள்ளவங்களாம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விளக்கத்தில் நிறைய பேசிகிட்டே இருப்பான். அந்த 6 முகம் என்பது இப்போ இந்தோனேஷியாவில் ஒரு விக்கிரகமாக இருந்து பார்க்க போகிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுள்ளும் அந்த 6 முகம் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுள்ளும் அந்த 6 முகம் இருக்குது. அது எப்படா இருக்குதுன்னு சொன்னால், மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்று சொல்லக்கூடிய 6 ஆதாரங்கள் மூலமாக அங்கே இருக்கார். இதனுடைய கனெக்ஷன் எப்படி ஏற்படும்? இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு ஏற்படுத்திட்டோன்னு வைங்க, கடைசியில் நிற்கிறது பிட்யூட்ரி கிளாண்ட். கீழே இருந்து எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமோ? அது என்ன சொன்னால், மணிவாசக பெருமான் பாடியிருக்கார். என்ன பாடினார் தெரியுமோ? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சயின்டிஸ்ட், வேர்ல்டு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கான், கடந்து செல்லும் வேகத்துக்கு ஒரு இலக்கணம் வேணும் இல்லையா? அது இந்த கோப்ரா இருக்க நாகம், அது அப்படி கொத்தி வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பீடை தான் அதுக்கு அளவுகோலாக வச்சுருக்கான். இன்றைய நவீன அறிவியல் ஆய்வாளர்கள் அந்த அந்த வேகத்தை, அந்த தூரத்தை கடக்கக்கூடிய வேகத்தை தான் வேகத்துக்கு இலக்கணமாக வச்சுருக்கான். ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? இந்த மேல் இமயம் கீழ் இமயம், அதுக்கு பேர் தான் இமைத்தல். எப்படி? அந்த அந்த நேரத்தை சொல்கிறார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அந்த நேரத்தில் கூட என் நெஞ்சை விட்டு போகாத. எப்படி? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாளுக. அதுக்கு அடுத்து வார்த்தை விளையாடுறார் பாருங்க. கோ களி ஆண்ட குரு மணி தன் தாழ்வாளுக. எல்லாரும் என்ன இப்போ சொல்கிறாங்க தெரியுமா? மனிதன் தாழ்வாளுக. மனிதன் அல்ல, 2 சுழி நீ கிடையாது, கணிச்சுங்கோ. அது 3 சுழி நீ. அது மணி. அந்த மணியில் 2 விஷயம் வரும். இதெல்லாம் நல்லா கவனிங்க. இதெல்லாம் நம்ம விளங்கணுமோ விளங்கலையோ, சொன்னாங்களோ சொல்லலையோ, புரிஞ்சு இருக்குதோ புரிஞ்சு இல்லையோ, என் கடமையை நான் நிறைவேற்றணும். எந்த இடத்துக்கு போனாலும் என் கடமையை நிறைவேற்றணும். நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாராவது 2 பேர் இருந்தீங்கன்னா கூட நான் இப்படி தான் பேசுவேன். அந்த 2 பேருக்கு போய் கிடைச்சா போதும். அந்த மணி என்பது 2 வேலையை செய்யும். நம்ம மணின்னதை நம்ம என்ன நினைப்போம்? கோயிலில் மணி அடிச்சுட்டா கிளம்புங்க. ஓசையை மட்டும்தான் நாம் நினைக்கிறோம். அதனுள் வெளிச்சமும் இருக்கிறது. வெளிச்சமும் ஒரு ஓசையும் உள்ள ஒன்று உண்டு என்றால் அதற்கு கூட்டு பொருள் தான் மணி. அதை அவர் வைக்கிறார் அழகா. குரு மணி தன் தாழ்வாழ்க. அது யார்? எல்லாமே இறைவன் தான். அடுத்து சொன்னார் பாருங்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. இதில் நம்ம சும்மா ஒரு கோயில் உருவாக்கிடலாம் முடியாது. செஞ்சால் ஒழுங்காக செய்யுங்க, இல்லாட்டா சும்மா இருங்க. இல்லையா பைத்தியகார்த்தனமாக என்னத்தையாச்சும் வச்சு நீங்கள் வணங்கிங்க. அதுக்கும் அந்த பவர் உண்டு. ஏன்? மனசு எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக பரிசுத்தமாக நீங்கள் எடுத்துட்டிங்களோ அது வேலை செய்யும். அப்போ அந்த இடத்துல சொல்கிறார், ஆகமமாகி நின்று அன்னிப்பான், வாழ்த்துவான், நம்மளை பாதுகாப்பான் தாழ்வாழ்க. அதுக்கு அடுத்து வைக்கிறார், ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. இங்கே என்னோட புத்தி வேலை செய்யுது. மாணிக்க வாசகர் வந்தாருன்னா இந்த ஆளை பிச்சு பிடிங்கி எடுத்துடணும்.
அப்படின்ற எண்ணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏகன் சொல்லிட்டீர், ஒன்று என்பது பொருள், எல்லாமானவன் ஏகத்துவ கொள்கை. அது என்ன பக்கத்தில் அநேகன்? நீ ஏகன் தான் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. பக்கத்தில் அநேகன் ஒன்று போட்டு ஏன் எங்கள் பிராணனை வாங்கணும்? அப்போ நான் ஏகன் சொல்லி ஒருத்தனை வணங்குறதா, அநேகன் சொல்லி கண்டவனையும் வணங்குறதா? குழப்பிட்டேன்னா அதுக்கு அந்த விளக்கங்களுக்குள்ளே போனால் மணிவாசகர் அப்படி முத்திரை வைக்கிறார். இப்போ பாருங்க, வேண்டாம் இது எடுத்துப்போம். இது என்னது? ஒரு டம்ளர் இல்லையா? அப்படி ஒரு உருவத்தை செஞ்சு வச்ச பிறகு இதுக்கு டம்ளர்னு ஒரு பேர். இது ஒரு சொம்பு, ஒரு குவளை, ஏதோ ஒன்று, அதுக்குன்னு பேர் வச்சாச்சு. இதெல்லாம் கீழே ஊற்றிடுங்க. கொஞ்சம் பித்தளை, செம்பு, இரும்பு இதெல்லாம் வச்சு இதையும் துண்டு துண்டாக வெட்டி வச்சு, இது என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஸ்டீல், எக்கு. எப்படி? அதான உண்மை. அங்கே கொண்டு வந்து வைக்கிறாரு மணிவாசக பெருமான், இந்த இடத்துல வைக்கிறார். இதை உருவமாக செஞ்ச பிறகு இது டம்ளரு, இது குவளை, ஒன்று அண்டா, என்னென்னமோ. புரியுதுங்களா? நான் இதுக்கு எழுதினேன், உன்னை தவிர மற்றிங் ஒன்றுமில்லை, உன்னை பொன்னை தவிர விழா பூசணம் போல் பொன்னை உருவேராக்கி பேருரைத்த வேற்றுமை போல் எம்மையும் அவ்வாறாய் பகுத்துரைத்தோமால். நான் எடுத்து வச்சேன். கையில் இருக்கிறது தங்கம், கொஞ்சம் செம்பு சேர்த்தா பொண்ணு. என்ன தங்கத்தில் ஒன்றும் பண்ண முடியாது, உருக்கி தான் ஊற்றலாம். அதில் பொண்ணு சேர்த்தோம்னா நம்ம நினச்சதெல்லாம் செய்யும். அப்போ அதில் செஞ்ச பிறகு இவங்க போட்டிருக்காங்களே கழுத்தில், இவங்க போட்டிருக்காங்களே, இதுக்கு பேர் செயின், அதுக்கு பேர் என்னமோ ஒரு மாலை, இப்படி ஆளுக்கால ஒரு பேர், வளையல், கம்மல், பொன்னை ஒரு வேராக்கி எல்லாம் சரிதான். அப்போ அது என்னது? எல்லாத்தையும் போட்டு உருக்கி எடுத்தா என்னது? புரியுதுங்களா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடா. நீ விநாயகரை வச்சுக்கோ, முருகரை வச்சுக்கோ, முருகர்லேயே பல பேர் வச்சுக்கோ, அப்படியே சிவனை வச்சுக்கோ, பெருமாளை வச்சுக்கோ, யாரை வேணாலும் வச்சுக்கோ, எக்கு எடுங்க எட்டு ஊடி. ஆனால் அது எது தெரியுமா? எல்லாமே அந்த பரம்பொருள். அதைத்தான் சொல்றது. ஏகன் என்றால் ஒருவன், அவன் உன் கண்ணுக்கு அநேகனாக தெரிகிறான். எவன் பார்வையில் அந்த மனசு எப்படி ஒன்றுதோ அவன் அதுவாகிறான். பார்த்தீங்களா? நல்லா குண்டா இருக்கிறான்னா அவர் கணபதி. எப்படி? ஆனால் அதனுடைய உட்பொருள் என்ன? மூலத்தில் இருக்கக்கூடிய அந்த கனலை சுவாசத்தின் மூலமாக எழுப்பி மேலெடுத்து செல்லும் பொழுது அது மேலே சரியான முறையில் சென்று அது தொடர்பை ஏற்படுத்தினால் அங்கே இருக்கக்கூடிய தாமரை போன்ற ஒரு மலர் தனக்கு சக்தியை பெற்று விரிவடைந்து தன் தொழிலை செய்யும். அதைத்தான் சொன்னான், சகசிராரம் சொன்னான். பார்த்தீங்களா? அது செயல்படணும்னா நீ கீழே இருந்து ஒழுங்காக போகணும், கனெக்ஷன் சரியாக இருக்கணும். அதுக்கு என்னென்ன தெரியுமா? ப்ராஸ்டேட் கிளாண்ட். இப்போ நான் வரேன், அனாட்டமிக்கு வரேன். அனாட்டமி, பெத்தாலஜி, பிசியாலஜி, அதுக்கு வரேன். இப்போ அனாட்டமி படி முதல்ல இருக்கிறது ப்ராஸ்டேட் கிளாண்ட். அதற்கு அடுத்தது கிட்னி. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது இதயம், இதயத்துக்கு அடுத்தது தைராய்டு, அப்படி போகுது பிட்யூட்டரி வரைக்கும். நீங்கள் சரியான முறையில் அதை பயன்படுத்தி இது கொண்டு போக விடமாக கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லேயும் இருந்து நீங்கள் சொந்தம் கொண்டாடி அடுத்த வீட்டுக்கு அப்படி போனால் பிட்யூட்டரி எல்லா கிளான்ஸுக்கும் சுரப்பிகளுக்கும் பவர் கொடுக்கக்கூடிய சர்க்கியூட் ஸ்டேஷன் பிட்யூட்டரி. அது வரைக்கும் நீங்கள் போயாச்சா? நீங்கள் பிஹெச்டி பண்ணுறதுக்கு
பட்டம் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணணும். வெறும் பட்டம் மட்டும் வாங்கினா பத்தாது, ஏதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணணும். அப்படி பண்ணினால் நீங்கள் எதுக்கு போகலாம்? பிஹெச்டிக்கு போகலாம். பிஹெச்டி பண்ணி அது தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் வைவா வச்சான். வைவாவில் வந்துட்டு ஒழுங்காக கொடுக்கணும். கேட்குறதுக்கெல்லாம் தெளிவாக தரணும். தலையெல்லாம் இப்படி தூக்கலாம் கூடாது. அதெல்லாம் கவனிக்கணும். நான்லாம் கைடாகவும் போயிருக்கேன், எக்ஸாமினராகவும் போயிருக்கேன். அதனால் நான் என்னுடைய பார்வை நான் ஏற்கனவே முடிவு பண்ணிவிடுவேன். அந்த முடிவுக்கு இவங்க சரியாக வராங்களான்னு பார்ப்பேன். சரி வரலைன்னாக்கா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். சரியாக இருக்கிறது முதல்ல தெரிஞ்சிடும். நான் அப்பவுமே முடிவு பண்ணி நிம்மதியாக இருப்பேன், பிரச்சனை இல்லை. கடைசியில் ஒரு கட்டம் வரும்போது ஐ டிக்ளேர் யூ பிகேம் தி டாக்டர், கைத்தட்டி கொடுத்துருவோம். அப்போ அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு தகுதி பெறணும் இல்லையா? இதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் நம்ம அதுக்கு வேண்டிய தகுதியை பெற்று மேலே போகணும். அதுக்கு பேர் தான் அருமுக கடவுள். பார்த்தீங்களா? இதை மணிவாசக பெருமான் எப்படி வச்சாருன்னு சொன்னால், நம சிவாய, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோன மன்னன், அரசன், குரு எல்லாம் கோ என்கின்ற ஒரு சொல்லுக்குள்ள அடங்கும். ஒரு எழுத்து, ஒரு சொல். யாருக்கான்? கழின உலகம். இந்த உலகத்துக்கே, பிரபஞ்சத்துக்கே அவன்தான் மன்னனா, இறைவன் மன்னனாம். கோ கழி ஆண்ட. அதுதான். அது என்னடான்னு கேட்டால் அதுதான் குரு. அது எதை சொல்லுதுன்னா மணி. குரு மணி தன் தாழ் வாழ்க. அதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா நம்ம அதுதான். அப்போ அவங்ககிட்ட நெருங்குறோம். அதை சொன்னால், சரிகையில் ஈசன் சரவடிவாய் நின்றான், கிரிகையில் மந்திரத்தில் கெட்டியாருகிருந்தான், ஊனமில் யோகம் தன்னில் உள்ளொளிவாயே நின்றான், ஞானமதில் நானாகி நான். சரிகை, கிரிகை, யோகம், ஞானம், இதுதான் அதனுடைய தாற்பயம். இது உலகத்தில் எவனும் சொல்லலை, நம்ம தமிழன் சொன்னான். இங்கேருந்து போனது தானே ஒழிய யாரும் புதுசாக உருவாக்கி கொண்டு வரல. அதனால் நான் சின்ன வயசுலேருந்தே நான் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு சமயத்தையும் நான் ஏற்றுக்கலை. நான் சமயம் பற்றி பேசக்கூடாதுன்னு இருந்தேன். இது என்னுடைய கொள்கை சம்பந்தப்பட்டதோடு இந்த தலைப்பும் வந்திருக்கிறதுனால அதை நான் சொன்னேன். எந்த சமயத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கே சொல்லாததியா நீ சொன்ன, எங்கால் சொல்லாததியா நீ சொல்ல வந்தேன், போய் வா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே என்றைக்கும் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே எடுத்த முடிவு. அதை நான் இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கேன். அது நாத்திகத்துக்கும் அதுக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ஏகன் அநேகன் சொல்லிட்டோம். இது அத்தனை எங்கேருந்து உருவாச்சு? அந்த மூலத்திலிருந்து தான். அதுதான் அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் சரியில்லைன்னா இவன் முடிஞ்சு. அதுக்கு அடுத்தது கிட்னி, சிறுநீரகம் சரியில்லைன்னா எல்லாம் ஒரே தொடர்புள்ள ஃபேமிலி தான், முடிஞ்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கு அடுத்தது இதயம் சரியில்லைன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஒரு பொருள் தான் தொடங்கின காலத்திலிருந்து அது முடிவு பெறக்கூடிய, ஆதியிலிருந்து அந்தம் வரை முடிவு பெறக்கூடிய காலம் வரை வாட்டர் சர்வீஸோ ஆயில் சர்வீஸோ எந்த சர்வீஸும் பண்ணாமல், அதிலேருந்து அழுக்கு எடுக்காமல் அப்படிலாம் உள்ள ஒரு கருவி என்ன தெரியுமா? இதயம். அது என்னைக்கு தொடங்குச்சோ, அது கரு உருவானதுமே அடுத்து ஒரு கைனகாலஜிஸ்ட் அடுத்து பார்க்குறது குழந்தை முதல்ல க்ரோத் ஆச்சான்னு பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்து ஹார்ட் பீட்டு சரியாக இருக்குதான்னு பார்ப்பாங்க. இது ரெண்டும் சரியாக இருந்தால் மட்டும்தான் அடுத்ததெல்லாம் அவங்க கண் பார்வைக்கும் மனசுக்கும் வரும். இல்லைன்னா இவங்களுக்கு முன்னாடியே அது என்ன பண்ணணுமோ பண்ணிடும்.
இது யாருடைய நாட்டம்? இறைவன் நாட்டம். அவன் நாடுறான். இதுதான், இவ்வளவுதான். வடை பாயாசத்தோடு சாப்பிட்ணுன்னு போகிறோம். போக்குவரத்து நெரிசலுனால கிட்ட போக முடியலை. கடைசியில் போன ரசமும் சாதமும் மோரும் இருந்தது. எப்படிங்க? அங்கே போட்டதோ 64 ஐட்டம், எல்லாத்தையும் திங்கணும்னு போகிறான். அங்கே போன ரசமும் மோரும். இவனுக்கு பசி அதிகமாக எடுத்து, இனிமேல் வேறு வழியே இல்லை. ஏன்னா ரசம் இருக்கிறதோ அதை கொடுங்க போதும்னா. ஏன்னா இவனுக்கு சிறுகுடலும் பெருகுடலும் உள்ளே போட்டு போராட்டம் பண்ணுறோம். இப்படித்தான் எல்லாமே எங்கிருங்கிட்ட எல்லாமே மூலாதாரத்தில் இருந்து தான் வருது. அப்போ இவன் எந்த அளவுக்கு அப்போ முதல் அவனை தெரிஞ்சு அதான் முழு முதற் கடவுள். எப்படிங்க? முழு முதற் கடவுள். இதை ஒவ்வொருத்தரும் இதை அறிவை கொண்டு அறிய வேண்டும். அதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு அனுபவம் வந்து விடை தரும். அறிவின் மூலமாகத்தான் இறைவனை அடைய முடியும் சொல்லி நம்மால் ஒருத்தர் சொல்லியிருக்கார். யாருக்காவது தெரியுமா? நம்மளோட சொல்லியிருக்கார். அறிவு உலகத்தில் ஒருத்தன் சொல்லலை, நம்மளவர் சொன்னார். அவர் சொன்னார், கந்துக மதக்கரியை வசமாய் நடத்தலாம், கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகின் மேற் கொள்ளலாம், கச்சவி எடுத்தாட்டலாம், வெந்தலில் ரசம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம், வேறொருவர் காணாது உலகத்து உலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், மற்றொரு சரீரத்துனுள் புகுதலாம், சலமேல் நடக்கலாம், தனல் மேல் இருக்கலாம், தன்னிகரில் சித்து பெறலாம். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? இவ்வளவும் பண்ணலாமா? யாரு? ஒரு மனுஷன். ஒரு மனுஷனால் இத்தனையும் பண்ண முடியுமா? கடைசியாக கொண்டு வந்து ஒரு சின்ன ஆப்படிக்கிறார். ஒரு ஸ்டீல் ஆணியை வச்சு ஆப்படிக்கிறார். என்னடான்னு கேட்டால், சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற திறன் அரிது. எவ்வளோ அழகாக சொன்னார் பார்த்தீங்களா? சிந்தையை இவ்வளவும் பண்ணலாமா? ஆனால் அவனால் எதுவும் முடியாதான். சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற திறன் அரிது. திறன் அரிதுன்னு தான் சொன்னார். அது இல்லவே இல்லைன்னு சொல்லணும். அப்போ சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறன் அரிது, சத்தாகியே என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோமயானந்தமேனர். பார்த்தீங்களா? அப்போ இதுக்கு அறிவு வேணும். அதை கொண்டு தான் ஆய்வு பண்ணணும். அதை தேடி அப்படி போனீங்கன்னா தானாக வரும். ஐயோ ரொம்ப களைச்சுட்டான், அவன் தேடின்னு இருக்கான், உண்மையிலேயே தேடுறான், நம்ம ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கப்படாது அப்படின்னு சொல்லி எதிரில் வந்துடுவோம். நம்மளோட இணைய தயாராகிடுவான். இதற்கு முதல்ல எதிடான்னு சொன்னால் இவன் நமக்கு சரியாக உதவி செய்யணும். ஊதுவத்தி கொளுத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்டு கேட்குறீங்கள, இல்லைன்னா ஒரு வாழைப்பழம் கேட்குறீங்கள, அப்படித்தான் அந்த ஊதுவத்தி ஸ்டாண்டுக்கு உள்ள அந்த ஸ்டாண்டு தான் பெருமை. இவன் கணபதி விநாயகர், அந்த வாழைப்பழம் தான் கணபதி விநாயகர். அப்போ முதல்ல நீங்கள் அதை எதையுமே வைக்காமல் படிக்க, தீபம் ஏற்றுறது மனசில் இருக்கு. ஏம்மா திரி இருந்தால் தானே தீபம் ஏற்றுவீங்க? இல்லை, திரியும் இருக்கு. எப்படிங்க? திரியும் இருக்கு. அது ஏற்றுறதுக்கு கொஞ்சம் நெருப்பு இருந்தால் தானே. அதுதான் மூலக்கணபதி. எப்படிங்க? அந்த நெருப்பை சொல்கிறார். அது மூலத்திலிருந்து அதை எடுத்து பக்குவமாக சுவாசத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் மேல் இடத்துல வைக்கணும். ஐயா பாடுறாரு, வள்ளல் பெருமான் பாடுறார். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை எம்பிடல் வேண்டும், செப்பாதமே நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். சயின்ஸ் இந்த இடத்துல அறிவியல் வருது.
செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம். அது என்ன, குளிச்சுட்டு இது அபிஷேகம்லாம் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துகிற சிவபெருமானா? அது சிலை, இது அது இல்லை. இது ரொம்ப தெளிவான விஷயம். செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம். சுத்த சிவம் என்றால் ஆக்சிஜன் என்பது பொருள். அது எப்போ அந்த இடத்துக்கு போகும் தெரியுமோ? கார்பன் டை ஆக்சைடு குறைஞ்சா அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் ஏறும். எவ்வளோக்கு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு குறையிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆக்சிஜன் ஏறும். நோய் இல்லாத தன்மை வந்துடும், நோய் தடுக்கும் தன்மை அதிகமாகிடும். சுத்தமாகவே அங்கே கார்பன் டை ஆக்சைடு சுத்தமாக பண்ணிட்டான்னு வைங்க, அப்போ என்ன ஆகும்? வேறு வழி இல்லை, அவன் தானாக மேலே ஏறி உட்காந்துக்குவான். செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதை செலுத்தியிடல் வேண்டும். இதில் தப்பேது நான் செய்யணும், நீ பொறுத்தல் வேண்டும். ஏன்னா நம்ம கண்டிப்பாக செய்வோம், சிறப்பாக செய்வோம். அது கூட திறமையாக. எதை தப்பு செய்கிறத மட்டும் நம்ம செய்வோம். அதனால் தப்பேது நான் செய்யணும், நீ பொறுத்தல் வேண்டும். தலைவர் நினை பிரியாத நிலைமையும் வேண்டும். எப்போ அழகாக, எவ்வளோ அழகாக சொன்னார் பார்த்தீங்களா? இப்போ இதெல்லாம் எப்போ அந்த பக்குவம் நமக்கு வரும்னு சொன்னால், மூலத்திலிருந்தே நீங்கள் ஏற்றி வைக்கணும். நீங்கள் ஊதுவத்தினா ஏற்றுங்கோ, சூடம்னா ஏற்றுங்கோ, என்னன்னா பண்ணிக்கங்கோ. இல்லை வெறும் தீபம் எண்ணெயிலையோ நெய்யிலையோ எப்படியோ ஏற்றுங்கோ. எதுவாக இருந்தாலும் அந்த கனல் என்கின்ற ஒன்று இயற்கையாக நம்முள் இருக்கிறது. அதை செயல்படுத்தக்கூடிய பாதை, அதற்கான ஆயுதம் நமது சுவாசம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு செய்தியை நமக்கு இப்படியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஐயோ, இவரை பிடிச்சாச்சா? இப்போ இவர் இதுதான் அப்படின்னு பிடிச்சிட்டோமா? இதுக்கு கதைகள் நிறைய உண்டு. விநாயகர்னா ஆளுக்கால ஒரு கதை. இந்த விநாயகர் அப்படின்னு கேட்டால், இந்த உலக மக்கள் இருக்காங்களே, இவங்கெல்லாம் 2 பேர் சண்டைக்காரங்க. ஒருத்தன் தேவர்கள், இன்னொருத்தன் அசுரர்கள். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களாம், சும்மா தேவர்களை மட்டும் வணங்குறோம். அது நியாயம் இல்லை இல்லையா? நம்மளை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்கிறோம் அப்படின்னு இவங்கெல்லாம் வருத்தப்பட்டு இவங்க கூட்டத்திலேருந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்களாம். அப்போது ஒருத்தன் வந்தான், என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன், என்னடா பண்ண போகிற? அவன் பேர் என்ன தெரியுமா? அனலாசுரன். அனலாசுரன். அவன் சொன்னான், என்னை விடு, இந்த உலகத்தை ஏன் நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற, ஒட்டு மொத்தமாக நான் முழுங்கிடுறான். அப்போ அவன் வேறு வழியே கிடையாது, அங்கே தேவனும் வர முடியாது, எவனும் வர முடியாது, நம்ம தான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு விழுங்க வர்றான். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தேவர்கள்லாம் ஓடி வந்து விநாயகர்கிட்ட சொன்னாங்களாம், அப்பா கணபதி, உன்னை நாங்கள்லாம் ரொம்ப நல்ல, நீ செல்ல பிள்ளடா. இப்போ எல்லா ஐஸும் வைப்பான். எப்படி அன்றைக்கி மாம்பழத்தை இது பண்ணும்போது எவனும் வரல, இன்றைக்கி டேய் நீ தான் டாக்டரா இப்படான்னு சொல்லி எல்லா அளப்பும் அளந்து, டேய் இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, எல்லோரும் முழுங்க போகிறாங்கடா, அப்புறம் எங்களுக்கு வழியே கிடையாதுடா. அப்போ தான் இவன் பார்த்தானா, சரி கவலைப்படாதே, நான் போய் முழுங்கிடுறேன். அனலாசுரனை கணபதி விழுங்கினான். அதனால் உள்ளுக்கு இவனுக்கு எரியுது. அது அவனுடைய தோட்டம் செயல்பாடு நிற்குமா? எரியுது. அப்போ எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணாங்களாம், பிரம்மா கிட்ட போய் நின்னாங்களாம். இந்த மாதிரி இதுக்கு வந்தார், இப்படி நடந்தது, இப்படி ஆயிடுச்சு. அப்போ பிரம்மா அப்போ தான் முதல் இந்த வாசலில் ஒரு கடை இருக்குது பாருங்க, பூக்கடை. அங்கே அதிகமாக என்ன வச்சுருக்காரு பார்த்தீங்களா? அருகம்புல். இறைவனால் படைக்கப்பட்ட முதல் மூலிகை அருகம்புல். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது உங்களுக்கு இங்கேயும் சொல்லப்படுது, குர்ஆன்லையும் சொல்லப்படுது. இறைவனால் படைக்கப்பட்ட முதல் தாவரம் அருகம்புல். அதுக்கு வேறு கதை அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு இந்த கதை ஒன்றே சொன்னால், அருகம்புல்லை படைச்சு டேய் இதை கொண்டு போய் உடம்பெல்லாம் தேய்ங்கிடும், அடங்கிடும். தேய்ச்சாங்க, அடங்கிடுது. ஏன்? உடலில் உள்ள உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது, அந்த உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய உபாதைகளை எல்லாம் தடுக்கக்கூடிய சக்தி படைத்தது எது?
அருகம்புல் எளிமையான விஷயம் இல்லை. நம்ம உடனே உடம்பு சூடாயிடுச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் டோக்கன் வாங்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எப்படிங்க குழந்தைய தூக்கி கொஞ்சம் அழாமல் பார்த்துக்கொடி அப்படின்னா, ஐயோ நான் டாக்டர்கிட்ட போகிறேன் நீங்கள் எப்படின்னா போங்க அப்படின்னு போயிடுவா. அங்கே போன பிறகு அவங்க கொடுக்குறது என்னது? அருகம்புல். இந்த அருகம்புல்லை ஏற்கனவே நமக்கு சொல்லிட்டாங்க. அருகம்புல்லுக்கும் நமக்கும் விநாயகருக்கும் என்ன தொடர்பு? இதெல்லாம் எதுனா பிரச்சனை வந்துச்சுன்னா, உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தால் இறைவனை அடைவீங்களோ? நினைப்பு வருமோ? அதான் வள்ளலார் சொன்னார், பசித்தவனுக்கு உணவடி அப்படின்னார். வேதனையில் நோய்படுபவனுக்கு சிகிச்சை செய், இது போதும், கடவுள் வழிபாடு அப்படின்னு சொன்னார். அப்போது ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல்னார். ஜீவகாருண்யம் சோறு போடுறதில்ல, ஜீவகாருண்யத்தில் சோறு போடுறதும் ஒரு பகுதி. அப்போ எந்த உயிர் என்ன வேதனை அடைகிறதோ அந்த துன்பத்திலிருந்து அதை நீங்குவதற்கு நீங்கள் எந்த உபாயத்தை கடைபிடிக்கிறீங்களோ அதுக்கு பெயர் தான் ஜீவகாருண்யம். இந்த மனப்பக்குவம் நமக்கு வந்துட்டாலுமே இறைவனை அடைஞ்சிடலாம். எவ்வளோ பெரிய விஷயத்தை சொன்னாங்க பார்த்தீங்களா? இது அத்தனையும் எதுக்கு தெரியுமோ? நம்ம இன்றைக்கி லௌகீக வாழ்க்கையில் இதைத்தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு எதை அடையணுமோ அதை நம்ம நினைக்கலையே. ஏன்னா நமக்கு ஆரம்பத்திலேருந்து அதை சொல்லி கொடுத்தவங்க இல்லை. மன்னிக்கணும். ஒரு காலத்தில் தமிழ் பாட நூல் நம்ம எடுத்தோம்னு சொன்னால் முதல்ல எடுத்ததும் என்ன வரும்? செய்யுள் பகுதி. அதில் கடவுள் வாழ்த்து, அதுக்கப்புறம் தான் திருக்குறள், அதுக்கு பிறகு ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், இப்படின்னு அந்த தலைப்புகள் கொடுத்தது வரும். அந்த செய்யுள் பகுதி இருக்குது பாருங்க, அதுதான் நம்மை வாழ்வதற்கு வழிகாட்டிய, உலகில் வாழ்வதற்கு வழிகாட்டிய ஒரு நிலை என்றால் அது செய்யுள் பகுதி தான். அன்றைக்கே சொன்ன, ஆற்று பெருக்கற்றடி சுடும் மண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டம் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தாரானாலும் இல்லை என மாட்டாரை செய்து அன்னைக்கு பாடினான். அன்றைக்கி படித்தவங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி படித்த பிள்ளைங்களை யாரையாவது கூப்பிட்டு கேளுங்க, தெரியாது. ஏன் தெரியுமோ? அது ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கக்கூடியது. அதனால் அரசாங்கம் அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய பாடத்தை நீக்கிட்டாங்க. பாடப்பகுதியிலேருந்து நீக்கிட்டாங்க. செய்யுள் பகுதியே கிடையாது. இது நான் வேறு மேடையில் வேறு விதமாக பேசுவேன். இங்கே நான் இதை சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டால், நீங்கள் இப்போ உள்ள கல்வி என்ன கல்வி? எதற்கான கல்வி? பொருளாதாரத்துக்கான கல்வி. என்ன டிகிரி படித்தா என்ன வேலை கிடைக்கும், எந்த வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், எவ்வளோ சம்பளம் கிடைச்சா நமக்கு எந்த வீட்டில் இருந்து பொண்ணு கிடைக்கும், எப்படிங்க? இப்படி பொருளாதாரத்தின் அடிப்படையில் இன்றைக்கு உலகமே ஒரு கல்வியை ஆக்கிட்டாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் திருத்தணுன்னா உலகத்தையே ஆள்றதுக்கு அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு எங்கள் அண்ணன் என் கையில் பொறுப்பை கொடுக்கணும். எங்கள் அண்ணன்னா யார் தெரியுமா? மோடி. மோடி தான் எங்கள் அண்ணன். நீங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அப்படி தெரியாமல் அப்படி பார்த்தீங்கன்னா என் முகம் கிட்டத்தட்ட மோடி மாதிரி தெரியும். அதனால் நான் அதை பயன்படுத்தினுட்டு அவரை எங்கள் அண்ணன்னு சொல்கிறேன். சில வகையில் அவர் மேலே எனக்கு கோபம் உண்டு, அது வேறு விஷயம், எங்கள் சொந்த விஷயம் அதெல்லாம். இப்போ சகோதர சகோதரிகளே, வள்ளலார் எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. அவரும் கணபதி மாலை இது பண்ணியிருக்காரு, அவரும் நடராஜபதி மாலை பண்ணியிருக்காரு. எல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் விட்டுறான்ட்டார். விட்டுட்டு சுத்த சன்மார்க்கத்துக்கு வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறார். அவர் ஒரு அவர் எல்லாம் முற்றும் துறந்தவர், எல்லாத்தையும் அறிந்தவர். அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல, கலக்கமர பொது நடம் நான் கண்டு கொண்ட தருணம் கடைச்சிறியேன் உளம் பூத்து காய்த்ததொரு காய்தான் விளக்க முறை பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ
வெம்பாது பழுக்கினும் என் கரத்தில் அகப்படுமோ? குளக்கருது மலை மாய குரங்கு கவர்ந்திடுமோ? குரங்கு கவராது என் குறிப்பில் அகப்படினும் அதை துலக்க முற உண்ணுவனோ தொண்டை விக்கி கொழுமோ? ஜோதி திருவுளம் எதுவோ ஏதும் அறியல. நாம் என்ன நினைச்சோன்னே தெரியாது. இவ்வளவும் பண்ணுனேன், அதை பண்ணுனேன், ரிக்வேதம் ஓதுனேன், யஜுர்வேதம் ஓதுனேன், சாமவேதம் ஓதுனேன். சாமவேதம் ஓதுறதுக்கு மற்ற வேதங்களுக்கும் சாமவேதத்துக்கும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமோ? அதை கொஞ்சம் கொசுறு மாதிரி வச்சுப்பாங்க, ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி சாமவேதத்தை எல்லாம் ஓதுவாங்க. சாமவேதம் ஓதுபவனுடைய காலில் விழுந்து நீங்கள் வணங்கினீங்க அப்படின்னு சொன்னால் சாட்சாத் சிவபெருமான் காலில் விழுந்து வணங்கினதாக பொருள். ஏன்னா சாமவேதம் ஓதுறவன் கூடவே அமர்வானாம். அதைத்தான் சொன்னான், மந்திரத்தில் கிட்டி அருகிருந்தான், சரிகையில் ஈசன் சரவடிவாய் நின்றான். மயிலாப்பூரத்தில் உள்ள கோயிலுக்கு பேர் என்னங்க? ஏனுங்க? இன்னொரு முறை போங்க, அது கபால் ஈஸ்வரர் கோயில் இல்லை. அதில் போட்டிருக்கோம், இங்கேருந்து போகிறச்சே சிவ சிவன்னு சொல்லி ப்ளூவில் போட்டிருக்கோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு கபால் ஈச்சரம், கவனிச்சிங்களே? கபால் ஈச்சரம், அதுதான் மூல கணபதி. நெல்லு கோச்சுக்காத, அதுதான் மூல கணபதி. கபால் ஈச்சரம், சரிகையில் ஈசன் சரவடிவாய் நின்றான். சரம் என்றால் சுவாசம் என்பது பொருள். சுவாசம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ மூச்சை காற்று போயின்னு இருக்கு, அது உயிர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது ஒன்றா இல்லை பலவா? அது தெரியுமா? முதல் பாடத்தின் படி 2. அதுக்கு அடுத்த பாடத்துக்கு போனீங்கன்னா 3 அப்படின்னு வருது. அது என்ன 2? சுவாசம் என்னங்க? சுவாசம் அப்படியே ஓடிட்டு இருக்கு, இதில் என்னங்க 2 இருக்கு? அப்படி 2 இல்லைன்னு சொன்னால் அவன் ஏன் இங்கே மூக்குக்கு மட்டும் 2 துவாரம் வச்சான்? ஒரே துவாரத்தை வச்சு அது வழியாக போ, அது வழியாக வான்னு சொல்லி விட்டுருக்க வேண்டியது தானே. அவன் ஏன் 2 துவாரம் வச்சான்? அழகாக வச்சான். ஒன்றுக்குள் 2. அதுதான் அர்த்தநாரீஸ்வரர். எப்படிங்க? ஒரே உருவம், அதில் பெண்ணும் ஆணும். அந்த பெண்ணும் ஆணுன்ற இடத்துல இடது பக்கம் பெண்ணுக்குரியது, வலது பக்கம் ஆணுக்குரியது. இடகலை பிங்களை அப்படின்னாங்க. நீங்கள் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறாரு, திங்கள் புதன் வெள்ளி 3 நாட்களும் இடதுபுற சுவாசத்திற்கு பவர். சனி ஞாயிறு செவ்வாய் 3 தினங்களும் வலதுபுற சுவாசத்திற்கு பவர். இடதுபுறம் சந்திரன், வலதுபுறம் சூரியன். பார்த்தீங்களா? நீங்கள் பாருங்க. இப்போ இவங்களுக்கு சுவாசத்தை பற்றி, இவங்களுடைய சுவாசத்தை பற்றி நான் சொல்கிறேன். இவங்களுக்கு இப்போ வந்துட்டு இடது பக்கம் சுவாசம் ஃப்ரீயாக போயின்னு இருக்கு, வலது பக்கம் சுவாசம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. பாருங்க, உங்கள் மூக்கை வச்சு அப்படி பண்ணி பாருங்க. அந்த பக்கம் உள்ளது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், இந்த பக்கம் உள்ளது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். மூக்கு அவங்களோடது, அது உள்ளே போயின்னு இருக்க காற்று இயற்கையோடது. இதை நான் சும்மா கண்ணால் பார்க்குறதுக்கு, அந்த காற்றுக்கு உருவம் உண்டோ, கலர் உண்டோ, அளவு உண்டோ, ஏதாவது உண்டா? இது சின்ன சைஸ், இது பெரிய சைஸ் இல்லை. ஆனால் எனக்கு எப்படி தெரிஞ்சது அவங்க மூக்கில் இருக்கிறது? யாரும் என்னமோ சொல்ல வந்தீங்க, சொல்லிடுங்க. சொல்கிறதுக்கு பயமாக இருக்குதா, வெக்கமாக இருக்குதா? ஒன்றும் இல்லை, அது பயிற்சியில் கிடைக்கக்கூடிய விடை.
நீங்கள் கொஞ்ச நேரம் இந்த ஒரு கையை ஊனி பாருங்க, அடுத்த மூக்கு திறந்துடும். இந்த கையை ஊனுங்க, அடுத்த மூக்கு திறந்துடும். இதுக்கு பேர் தான் பிராணாயாமம். அதை கையை ஊனியோ அது இதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதை செய்து அதை திறந்துட்டோம்னா அது செயற்கையான வழிமுறை. அதை செய்து 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 பழகி, அப்படின்னா நினச்சா இடது பக்கம் திறக்கணும், நான் நினச்சா வலது பக்கம் திறக்கணும், அந்த பக்கம் வந்துட்டா அதுக்கு பேர் தான் பிராணாயாமம். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? சரி, இது ரெண்டும் கொஞ்சம் குறைஞ்சோம் கொஞ்சம் அதிகமாக போயின்னு இருக்கு இல்லையா? ரெண்டும் ஒருங்கிணைந்து ஒன்றாக செல்லும் காலம் உண்டு. சும்மா விளையாட்டுக்கு ஒன்றும் உங்களுக்கு வந்துட்டு இப்படி பட்டையை போடல, விளையாட்டுக்கு உங்களுக்கு வந்துட்டு நாமம் போடல. இடது பக்கம் உள்ள நாமம் சந்திரனுக்கு உரியது, வலது பக்கம் உள்ள நாமம் சூரியனுக்கு உரியது, நடுவிலே செல்லக்கூடிய திரிசனம் பரம்பொருளுக்கு உரியது. இது ரெண்டும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒன்றா சேர்ந்தால் விளக்கெரியும். அதை நம்ம உடம்புக்குள்ளே கொடுத்துருக்கோம், அதை ஆண் பெண்ணுன்னு வச்சுட்டோம். அதை சேரக்கூடியது தான் இந்த திரிசனம். அதுக்கு மட்டும் சிகப்பு ஒரு விதமான கலர் கொடுத்தான், மற்றதெல்லாம் வெள்ளையாக கொடுத்தான். வெள்ளையாக கொடுத்ததெல்லாம் லௌகிகம், அந்த சிகப்பாக கொடுத்தது ஆன்மீகம். இதை சரியாக பிடிச்சி நம்ம வந்து இந்த பயிற்சியை சரியாக செய்துக்கிட்டு வந்தோம்னா அந்த நடுவில் செல்லக்கூடியது திறனாக செல்லும். விவரம் தெரியாதவங்களுக்கு ஒரு நாளைக்கு நடுவில் செல்லுதுன்னு வைங்க, சரியாக 7 நிமிஷம்தான் உயிர் போயிடும். அவன் விவரம் தெரிஞ்சவனாக இருந்தால் அவன் ஞானி ஆகிடுவான். அப்போ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சகசிராரம் செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ விளக்கு எரியும், அப்போ ஜோதி கிடைக்கும், உள்ளுக்குள்ளே ஞானம். அதில் இருந்து அது ஒரு உராய்வினால் ஏற்படக்கூடியது. இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னு சொன்னால் நெருப்பு வரும். இந்த என்னோடய கழுத்தில் நான் மணி போட்டிருக்கேன், அதில் ஒரு மணி தட்டினா நெருப்பு வரும். அப்போது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நேராக கொண்டு போகிறவன், விவரம் தெரிஞ்சு கொண்டு போனான்னா அவன் ஞானி ஆகிறான். விவரம் தெரியாதவன் போனால் 7வது நிமிஷத்தில் அவனுக்கு மரணம் வருகிறான். இது இயற்கை. நீங்கள் அதை பல்ஸை பார்த்துட்டு நாங்கள் சொல்லிடுவோம், இன்னும் இவ்வளோ நேரத்தில் இது உயிர் போயிடும். எது தெரியுமா காரணம்? இந்த சுவாசத்தை நாங்கள் இந்த 3 நாடியில் கண்டுபிடிச்சிடுவோம். அதிலிருந்து சொல்லுவோம், தெளிவாக சொல்லலாம். இது ஒரு வேளை மக்கார் பண்ணுதுன்னு வைங்க, இல்லை வேறு ஏதோ நடக்குது, அது நமக்கு தெரியாது, அவனுக்கு தான் தெரியும். இதைத்தான் திருமூலர் தன் முதல் பாடலையே ஒன்றவன் அவன் ஒன்று, அதை பாடலில் கூட சொல்லுவாங்க. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாயவன ஐந்தானவன், இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன், இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன், இன்னிசை சொரங்களில் 7ஆனவன். இது அத்தனையும் நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அழகா படிப்படியா அகர வரிசையில் கொண்டு போறாங்க, 1 2 3 கொண்டு போறாங்கன்ட்டு நம்ம அதை ரசிப்போமே. இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் ஆன்மீகம், அனாட்டமி, பித்தாலஜி, பிசியாலஜி, உடல், அந்த ஆன்மீக பாதையில் ஸ்பிரிச்சுவல் வே அதில் போகுது. அவன் ஒருத்தன், அவனுக்குள்ளே 2 இருக்கு. இப்போ இதை பெண்ணுன்னு சொன்னோம், இது ஆணுன்னு சொன்னோம். சந்திரன் சூரியன் 2 ஒன்றுக்குள்ளே இருக்கு. அந்த இயற்கை என்ன பண்ணுதுன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ச்சிக்கு பிறகு பெண்ணுக்குரிய சுரப்பிகள் அதிகமாக செயல்பட்டால் அவளுடைய உறுப்புகள் பெண்ணுக்கானதாக வரும். அது அறிவியல். ஆணுக்குள்ள சுரப்பிகள் அதிகமாக வந்தால் அது ஆணுக்குரிய நிலைக்கு வந்துடும். ஆனால் எது எல்லாம் ஒன்று தான், ஆரம்பத்தில் அது எல்லாம் ஒன்று தான்.
இதெல்லாம் எவ்வளோ பேருக்கு நம்ம இதை தெரிஞ்சு வச்சுருப்போம். இது எல்லாத்தையும் கொண்டு போய் கடவுள் வடிவில் கொண்டு வந்து கொடுத்து நமக்கு வழிப்படுத்தி கொடுத்தாங்க. வழிபடுதல் வேறு, வழிபடுதல் வேறு. இப்போ ஒன்று தான் பிரச்சனை. வழிபடுதல் என்றால் ஒருவரை பின்பற்றுதல், வழிபடுதல் என்றால் இறைவனை வணங்குதல். வணங்குறதுன்ற வகையில் உலகமே வணங்குது. சடங்கு சம்பிரதாயங்கிற அடிப்படையில் வழிபடுதலில் மனுஷன் பிரிவடைகிறான். அதுதான் நடக்குது. ஒரு பக்கம் பார்த்தா சைவம், இன்னொரு பக்கம் பார்த்தா வைணவம். வைணவத்துக்குள்ளே போனீங்கன்னா தெங்கலை வடகலை, அவங்களுக்குள்ள பிரச்சனை. அவருக்கு சம்பிரதாயம் வேறு, இவருக்கு சம்பிரதாயம் வேறு. எல்லாத்துக்கும் சடங்கு சம்பிரதாயத்தில் கொண்டு வந்து நின்றுறது. எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய நேரம் 6:30 மணிக்கு தொடங்குங்க, 8 மணிக்கு ஆப்பக்கடையை ஏற கட்டுங்க அப்படின்னு ஐயா என்கிட்ட சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் அதனுடைய கூட்டுத்தொகை 1.5 மணி நேரம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு மேடையை வழங்கலை, அதனால் நீண்டு போயிடுச்சு. ஆனால் அது நியாயம் இல்லை. ஒருத்தருடைய வீக்னஸை பார்த்துக்கிட்டு நம்ம வெற்றி அடையணும்னு நினைக்கக்கூடாது. நேரத்தை கொஞ்சம் அதிகமாக்கி அதில் இந்த தலைப்பில் நான் நிறைய பேசலாம். அவ்வளோ செய்திகள் இருக்குது. எல்லாத்தையுமே ஒரு நாளையில் முடிச்சிட முடியுமோ? எனக்கு அப்போவே தெரியும் கொடுத்த நேரம் குறைவு. அவங்க பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நான்லாம் எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகளை இன்டர்நேஷ்னல் லெவலில் நடத்தினவன். இன்னும் 30 நிமிஷமா? இது போனஸ். அதாவது கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சவங்க இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? செய்கிறவங்க அல்லது செஞ்சு ரிட்டையர்ட் ஆனவங்க? அவர் ஒருத்தர் இருக்கார். இன்னும் யாரும் இல்லைங்களா? இவங்க இருக்காங்க. ஏன் கேட்டேன் தெரியுங்களா? இவங்களுக்குன்னு ஒரு பேரண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும். என்னைக்காவது அந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தற்காலிகமாக பணியமர்த்தம் செய்வாங்க தெரியுங்களா? அதுக்கு பேர் டெபுடேஷன் பேர். டெபுடேஷனில் ஒருத்தருக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா சம்பளத்தோடு சேர்ந்து அவங்களுக்கு அலவன்ஸ் உண்டு. எப்படி? அந்த அலவன்ஸ் தான் இந்த ஐயா எனக்கு 30 நிமிஷம் கொடுத்துருக்கிறாரு. இது எனக்கு கிடைச்ச போனஸ் அண்ட் அலவன்ஸ். ஓகே, இறைவன் மிகப்பெரியவன், அவன் செய்கிறான் எல்லாம். இதிலிருந்து தொடங்கும் பொழுது இவர் வந்துட்டு மூலவர்னு சொல்லிட்டோம். அவர்கிட்ட இருந்து தொடங்கினா தான் எல்லாம் நடக்கும்னு அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம எல்லாம் செய்வோம், ஆனால் அவர் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டார். நான் இங்கேருந்து திருச்சிக்கு போவேன். உச்சி பிள்ளையார் கோயிலில் மேலே போய் உட்காந்துப்பேன். உட்காந்துட்டு நீ பண்ணுறது அண்ணன் எனக்கு அவர் அங்கே அண்ணன் அண்ணா நீ பண்ணுறது ஒன்றும் சரியில்லைடா, உன் தம்பியை விட மோசமானவனு இருக்கிற. அவன் தான் திருட்டு போய் அந்த மலையில் போய் உட்காந்துட்டான்னு பார்த்தா நீ இந்த மலையில் வந்து உட்காந்துக்கிற. வர்றவங்களாம் நீ சிரமப்படுத்துகிற. எப்படித்தான் அந்த உடம்பை வச்சுக்கிட்டு மேலே வந்தியோட அப்பா. இது நாங்கள் பேசிக்கிறதுங்க. உட்காந்துக்கிட்டு பைத்தியக்காரன் மாதிரி நான் பேசுவேன். இப்படி தான் நடக்கும். இதே மாதிரி தான் நான் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போவேன். யாருக்காவது நான் மருந்து கொடுத்தா அவங்களுக்கு இன்னும் குணமாகலைன்னு வச்சுக்கோ, அவங்களாம் படுற பாடு இருக்க அவங்களுக்கு தான் தெரியும். இங்கேருந்து அங்கே போவேன், எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இந்த பாரு நீ பண்ணுறது ஒன்றும் சரியில்லை, நான் கூப்பிட்டு தான் வந்துட்ட மாதிரியும் என் முன்னாடி உட்காந்துருக்கிற மாதிரி. என்ன நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, நீ பாட்டுக்கு பெருசாக கண்டுக்காமல் உட்காந்துருக்குற. நீ என்ன பெரிய லார்டு லபுகுதாஸ்ன்னு நினைப்பா. நானா இப்போ பார்க்குறோன்னா டே ஒரு லூஸு உட்காந்துருக்குதுன்னு இருக்கிறவங்களாம் பேசிட்டு போவோம். அப்புறம் அவரே வந்துட்ட மாதிரியும் என் முன்னாடி வந்து உட்காந்துட்ட மாதிரி, வந்திய மாப்பிள்ளை நீ வருவேடி. நானா இந்த மாதிரி இந்த மனுஷன் இருக்கால ராஜேஸ்வரி, இந்த ராஜேஸ்வரி வீட்டுக்காரன் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கான். அவனுக்கு நிறைய பணம் செலவு பண்ணி நிறைய மருந்து கொடுத்துட்டோம், அவனை குணப்படுத்தவே முடியல. அவன் ரொம்ப ஒப்பாரி வைக்கிறா. இதுக்கெல்லாம் நீ தானடா காரணம். இந்த பாரு இதெல்லாம் நான் பேசுகிறது. இந்த பாரு நீ வந்துட்டு நான் இங்கேருந்து தாம்பரம் போகிறதுக்குள்ளே என் மூளையில் எதையாச்சும் கொண்டு வந்து நீ இறக்கி அதை நான் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து அவங்க குணமாகலைன்னு வச்சுக்க, படுவா உன்னையும் பஞ்சாயத்தையும் பிரித்து வச்சிருவேன் ஜாக்கிரதை அப்படின்பேன். எப்படி
இதெல்லாம் தெய்வத்துக்கிட்ட போய் பேசுகிற பேச்சு. நான் கரெக்டாக பேசுவேன், ஒழுங்கு மரியாதையாக நடந்துக்கல, நடக்கிறத வேலை. அவன் என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ சிரிப்பானோ என்ன பண்ணுவானோ தெரியாது. நான் அங்கேருந்து காரை ஓட்டிக்கிட்டு நான் வர்றதுக்குள்ளார திண்டிவனம் வர்றதுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு ஃபார்முலா கிடைக்கும். இதை இவ்வளோ கிராம் மில்லிகிராம் இவ்வளோ மிக்ஸ் பண்ணி இப்படி கொடு, இதை அனுபானமாக வச்சு கொடுன்ற மாதிரி எனக்கு ஒரு இது ஏற்படும். சரி பார்த்துருவோம், நம்மால் தான் காட்டுறான்னு சொல்லிட்டு வந்து நான் அதை பண்ணி கொடுப்பேன். ஒரு மண்டலம் 48 நாளைக்கு அவன் மருந்து சாப்பிட்டோன்னா அவன் எழுந்து உட்காந்துருப்பான். அவள் அங்கேருந்து பணம்லாம் கொண்டு வந்து தருவாள். இது இயல்பாக எங்கள் வீட்டில் நடக்கிறது. இப்போ சொல்லுங்கள், நான் பெருமை அடிச்சுக்கலாமா? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? எப்படிங்க நீங்கள் பெருமை அடிச்சுக்குவீங்க? நீங்கள் தான் கையால் ஆகாமல் ஃபெயிலியர் ஆகிட்டீங்கல்ல. அவள் காரி தூப்பாமல் அழுதா, அதானே உண்மை. இங்கே வந்து சொன்னப்போ செஞ்சது யார்? நம்ம வாத்தி செஞ்சான். நான் வாத்தின்னு சொல்லுவேன். சிதம்பரம் பொண்ணா டான்ஸ் மாஸ்டர் சௌக்கியமாக இருக்காளா அப்படின்னு கேட்பேன். ஏன்னா டான்ஸ் மாஸ்டர். திருவாரூருக்கு போனோன்னா மியூசிக் ராஜா நல்லா இருக்கிறீரா, அவருக்கு மியூசிக் ராஜா. இப்படி தான் நான் பழகுவேன். திருச்செந்தூருக்கு போக போகிறோம். இப்போ 9ஆம் தேதி போக போகிறோம். திருச்செந்தூருக்கு போகிறது எதுக்கு தெரியுமா? எங்கள் தம்பியை பார்க்குறது. எப்படி? இப்படித்தான் நாங்கள் வந்துட்டு உறவு முறைகளை இப்படித்தான் பண்ணுவோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் உண்மையிலேயே இதுதான் உறவு அப்படிங்கிற அளவுக்கு நான் ஒரு இடத்துல உண்மையான உறவு கொண்டாடுவேன். அது எங்கே தெரியுமா? திருநெல்வேலியில் நெல்லையப்பர் ஆலயத்துக்குள்ளே போனால் எப்படி காந்திமதி நம்ம தாய், அங்கே போனால் அந்த வாத்தி அது எல்லாம் கிடையாது, டான்ஸ் மாஸ்டர் இந்த கதையெல்லாம் கிடையாது. அப்பன் அம்மை அதை மட்டும்தான் ஒத்துக்கிட்டு என் உடம்பு மனம் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரியான செயல்படும். வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் சரி கிண்டல் அடிப்பேன். எப்படி சொந்த பந்தம் நண்பர்கள் எப்படியோ அப்படி பழகுவேன். அங்கே மட்டும் என்னுடைய நிலை வேறு. திருச்செந்தூர் போனால் எங்கள் வீடு திருச்செந்தூர். நீங்கள் எவ்வளோ பேர் சூரசம்மாரத்தில் எவ்வளோ லட்சம் பேர் வந்தாலும் எனக்கு மூலவர் முன்னாடி சந்தனம் தெளித்து என் கூட வந்தவங்கெல்லாம் உட்கார வச்சு அங்கே நல்ல தரிசனம் கிடைக்கும். நம்ம வீடு மாதிரி. இதெல்லாம் யார் செயல்? நம்மக்கிட்ட இல்லை. அவன் நாடுறான், செய்கிறான். வெளியில் போகிறதுக்கு எனக்கு பணம் இருக்காது. ஆனால் எனக்கு இருக்கிற திமிர் மட்டும் அளவுக்கு மீறி இருக்கும். ஆணவத்தில் உட்காந்துருப்பேன். எந்த நம்பிக்கை? நான் ஆள் இருக்கேன் அப்படின்ற நம்பிக்கை. ஆனால் நீங்கள் நினைக்கிறத நியாயமானது நினைக்கணும், அநியாயமாக நினைக்கக்கூடாது. எங்கள் அண்ணன் இங்கேருந்து ரஷ்யாவுக்கு போயிட்டு போகிற நிறுத்துறான்னு சொல்கிறாருன்னா நானும் ஒரு சைக்கிளை ஓட்டிகிட்டு போய் சொல்ல முடியுமா? நமக்கு என்ன தகுதியோ நமக்கு என்ன பவரோ அதோடு தான் நம்ம நிற்கணும். ஆனால் நான் இறைவன்கிட்ட மட்டும் அதெல்லாம் எல்லையும் கிடையாது, அளவும் கிடையாது. அவன் என் தேவைகளெல்லாம் நிறைவேற்றுறோம். இன்றைக்கி நான் 6 மணிக்கெலாம் வந்துடுவேன்னு சொன்னேன் ஐயாக்கிட்ட. அவர் தான் சொன்னார் 6 மணிக்கு வந்துட்டு எல்லாம் 6:30 மணிக்கு தொடங்கிடலான்னார். ரோடெல்லாம் அப்படியா இருக்கு. இவன் பண்ணுற இது எல்லாம் குளறுபடி. வீட்டில் உள்ளவனெல்லாம் கிளப்பி விட்டான் ரோட்டில். எங்களால் வரவே முடியல. இந்த ஐயா வேறு நீங்கள் மண்டபத்துக்கு வந்துருங்க, நான் உங்களுக்கு ஆள் அனுப்புகிறேன் கூட்டினு. அங்கே வந்தால் ஒருத்தரும் வரல. நாங்களாம் பார்த்துட்டு பரவாயில்ல மதுரைக்கு வழி வாயில் போகலான்னு சொல்லிட்டு அப்படி கேட்டுக்கிட்டு எங்கள் டிரைவருக்கு சில இடங்கள் தெரிஞ்சிருக்கு, அதனால தெரிஞ்சு வந்துட்டோம். ஒரு வழியாக வந்தாச்சு. அவன் கூட்டிகிட்டு வந்துட்டான். நடக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அதனால் உங்களுக்கு எந்த இடைஞ்சல் வந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு குறித்த நேரத்திற்கு கொண்டு வந்து விட்டுட்டான். நம்மக்கிட்ட இல்லைங்க. இதை உண்மைன்ட்டு நம்பி நம்ம வாழ்ந்தால் போதுங்க. நமக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. இறைவன் நமக்கு அந்த சிந்தனை கூட வர்றதுக்கு இவன் தாங்க காரணம். அந்த சிந்தனை வரணுன்னா கூட அவன் நினைச்சாதான் காரணம். இப்படி நாங்கள் வந்துட்டு பாருங்கள், நான் வந்துட்டு நல்ல பட்டை போட்டு குங்குமம்லாம் வச்சுண்டு பஞ்சகட்சம் கட்டுண்டு பூணூலம் போட்டுண்டு ஏறத்தாழ ஒரு பக்கா பிராமணன் மாதிரி வளம் வந்துக்கிட்டு இருக்கிறான். ஐயா அப்படித்தானுங்களா ஐயா? அது எவ்வளோ தூரம் சரி தப்புன்னு எனக்கு தெரியாது. இதை செய்யணும்னு நினைக்கிறேன், நான் செய்கிறேன். அவன் இருந்து செயல்படுத்துகிறான். இதில் ஜாதி மதம் சமயம்
அருவா துப்பாக்கி இதை பற்றிலாம் கவலைப்படல, அவன் நடத்துகிறான். நான் நாத்திகனாக இருக்கும்போது, இறை நம்பிக்கை இல்லாத நேரத்தில், நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன் இறைவன், அவன் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வர்றேன். இறை நம்பிக்கை இல்லாமல் நாத்திகனாக இருந்த காலத்தில் நான் எழுதுகிறேன் ஒரு அகவல். என்ன அகவலை? விநாயகர் அகவல் எழுதுகிறேன். அப்போ நாத்திகனாக இருக்கும்போதே, கடவுள் தான் உனக்கு இல்லைல்ல, பிடிக்காதுல்ல, நீ என்ன அவனை பற்றி எழுதுகிற? பார்த்தீங்களா, வைக்கிறான். அது அன்னைக்கு அருமையாக ரொம்ப நாள் ஆச்சு. நான் 72க்கு பிறகு தான் மாறி வந்திருக்கேன். இதை நான் எழுதுனது 72க்குலாம் முன்னாடி. ஆனால் எனக்கு அப்படியே ஆணி அரைஞ்ச மாதிரி உள்ளுக்கு இருக்கு. ஆதிமூல பரமகுருவே நம திரிபுரி கணபதி சகல லோகமும் சகல தெய்வமும் சகல சித்தியும் சகல புத்தியும் உன் கை வசமானார் போல் நீ என் கை வசமாக இருக்க வேண்டும். எப்படி எல்லாம் அவனே நம்ம பாக்கெட்லன்னாக்கா அப்புறம் எனக்கு என்ன கவலை? அதுக்கு அடுத்து வைக்கிறோம். ஓம் கணபதி ஆம் கணபதி அம்மா சிவாய நமக முக்கண்ணனுடைய மூஷிய வாகனா சர்க்கரை பால் போலம் தான் உனக்கு எழுப்பின் அத்திமுகவா ஆறுமுகம் தம்மையா வெற்றியா எனக்கு விளங்கும் தமிழை சுத்த பரிபூரணா சுவாமி நாயகா வித்தை அறியேன் விளம்பவும் மாட்டேன் 5 எழுத்து ஓதி அரணடி வணங்கி நெஞ்சில் புத்தி நினைவறியேன் வேத சாஸ்திரம் விளங்கும் பொருளே மாதவ மர்கமகா கணபதி ஏவல் பில்லி எஞ்சி தந்திரம் பாவை பச்சொடுக்கு பல வகை மந்திரம் ஏறாமல் எங்கள் மேல் வந்து காராய் எனதுடைய கந்தா தமிழ் வல்லமைப்பாக வாவா எங்கள் முன் கல்லை பிளந்து கருமலை துளைத்து வல்லமையாக வருகின்ற பேய்களை எடுத்து கிழித்து ஈரலுக்குள்ளே ஒடுபட குத்தி வரும் ஒளி அறிந்து பங்கப்படுத்து பார்வதி சுதனையாக அருகார சிகார மகார மிருதமகா கணபதி எங்களை நினைத்தேன் எங்கள் மேல் வருகின்ற ஐயம்பிடாரி அழகான துர்க்கி வைய மிருகமகா துர்க்கி சாமுண்டி எதிர்த்த உதரம் எதிர்பட்ட பார்வை அடுத்து வருகின்ற அக்கினி பூதங்கள் பிரம்மராட்சசிக்கிற டாக்கினி சாக்கினி நலமுடன் வருகின்ற ஆடலை விகாரா அவளோட சுதனை வாள் கொண்டு வீசி தான் கொண்டு எங்கள் முன் சதி செய்யும் பேய்களே குத்தி எரி குடலை பிடுங்க ரத்தம் வருக நலம் ரத்தம் வாங்க வாங்க வல்லமைப்பாக ஓங்கு ஓங்கு உமியா சுதனே அச்சுதமருகா காசிப்பதியே கடியே ஓம் சுவாயனம ஓம் கணபதி வருக ஆம் கணபதி வருக அஷ்ட கணபதி வருக ஸ்ரீ கணபதி வருக ஸ்ரீங்கார கணபதி வருக உச்சிஷ்ண கணபதி வருக சுவாமியான அழைத்தபோது எங்கள் முன் எதிராளியானவர்கள் வஞ்சனை மாத்திடு பக்கத்திருந்து பார்த்திரு பாலர்களை ஓடிய உறவா உத்தமா எங்கள் முன்வாவா சுவாகா. இதை நான் அன்னைக்கு ஏண்டா எழுதுனேன்னு எனக்கு இன்னைக்கு தோணுது. 400 சில்லற கோயிலை இடிச்சிட்டாய்யா, 400 சில்லற கோயில்களை இடித்தாங்க. எங்கள் பகுதியில் ஒரு ஆஞ்சநேயர் இருந்தார், சிவனேன்னு ஒரு பக்கம் ஒதுங்கி இருந்தார். ஒரு முறை போய் இடிக்கிறச்ச நாங்கள் தடுத்துட்டோம். அடுத்த முறை ராத்திரி 3 மணிக்கு முன்னாடியே இடிச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு அம்மா கதறா, என் புள்ள அழைச்சான்னு வந்தீங்களே, இப்போ எங்கே வர போகிறீங்க, நீங்கள் கொஞ்சம் கிளம்பி வாங்கோன்றா. ஏம்மா என்னம்மா ஆச்சு, பையன் எதனா பண்ணிட்டானா அப்படிங்கிற, நீங்கள் வாங்கோன்றா. அங்கே போனால் கோயிலை காணும். பாருங்க சந்தானம் இப்படி பண்ணிவிட்டாங்க, நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தீங்களே, நீங்கள் சொன்ன மாதிரி தானே நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏன் என்ன சொல்ல போகிறீங்க? நான் வைக்கிறது இப்படிப்பட்ட சிந்தனையாளர்களைத்தான் நான் எதிரிகளாக நினைத்து நான் அன்றைக்கே 50 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த இதை எழுதியிருக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு நினைப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகம் அமைதியாக இருக்கணும்னு சொன்னான். உங்கள் மத்தியில் ஜாதி மதம் சமயம் இந்த வேறுபாடுகள் இல்லாமல் எல்லா மக்களும் மனிதர்கள் என்கின்ற நினைப்பில் நம்ம எல்லாரும் இருந்துட்டோம்னு சொன்னால், இராணுவம் வேண்டாம், காவல்துறை வேண்டாம், நீதித்துறை வேண்டாம், சட்டத்துறை வேண்டாம். ஏன்னா நம்ம உள்ளம் அப்படி இருக்கு. யாரோ ஒருத்தர் பசியோடு இருக்க, யாரோ வேறொருவர் அறியாத ஒருத்தர் அவருடைய பசியை போக்க கொஞ்சம் உணவு கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, இந்த சிந்தனை உலகில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய சூழல் வந்தால்
இப்போ சொல்லுங்கள், இராணுவம், போலீஸு, நீதி எல்லாம் தேவைங்களா? இவன் தான் அவனை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? உலகத்தில் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நாட்டை பிடிக்கவா நடக்குது? அது அன்னைக்கு மண்ணுக்கும் பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் சண்டை போட்டது அன்னைக்கு. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, எல்லாம் நல்லா இருக்கிறான். சமய பூசலினால் சண்டையா? ஐயா ஒரு இடத்துல பாடுறாரு, போற்றி நீரிடா புலையரை கண்டால். நல்லா கவனிங்க, எப்படி வள்ளலார்னா அன்பே உருவானவர்னு சொல்லுவாங்க, பாட்டு கூட இருக்கு. அவர் பாடுறாரு, போற்றி நீரிடா புலையரை கண்டால் போக போக நீர் புலம் இழந்து அவமே நீற்று மேனியர் தங்களை கண்டால் நிற்க நிற்க நிமலரை காண்க. நிமலர்கள் என்றால் தேவர்களை விட உயர்ந்தவர்கள். அவங்கள பாருங்க. சாற்றின் நன்னெறி ஈதுகான் கண்கால். அடுத்து பாடுறாரு, இனிய நீரிடா ஈன நாயி புலையர்க்கு எல்லில் பாதியும் ஈகுதல் ஒளிய. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவோல் சொன்ன வள்ளல் பெருமான் ஈன நாய், அதாவது இனிய நீரிடா ஈன நாயி புலையர்க்கு எல்லில் பாதியும் ஈகுதல் ஒளிக. இனிய நீரிடும் சிவனடியவர்கள் எம்மை கேட்கணும் எடுத்தவர் கேட்க. அவருக்கு இருக்கிறது 106 ஏக்கர் நிலம். அதுக்கே இப்போ பிரச்சனை. எல்லாம் அங்கே வந்துட்டு ஆளுக்கால கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு 70 சில்லரை தான் இருக்குது. அதுவே இப்போ சண்டை போட்டுருக்குறானுங்க எல்லாரும். அவ்வளோதான் அங்கே சன்மார்க்கத்தினுடைய சிறப்பு. என்ன பண்ண சொல்கிறேங்க? இதையும் வள்ளலார் தான் பாடியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு? போற்றி நீரிடா புலையர். புலையர்னா என்ன தெரியுமா? நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் செத்து போனவங்களை கட்டி தூக்கிட்டு போகிறது ஒரு பாதை இருக்கும். சுடுகாட்டில் கொண்டு போய் எரிப்பாங்க. அந்த பாதையை விட்டு எரிச்சிட்டு வர்றச்ச லாரி மண் எடுத்த இடத்துல தண்ணி இருக்கும், அதில் குளிப்பாங்க. அந்த பகுதியில் தான் மீன் கடை, கருவாட்டு கடை, இறைச்சி கடை எல்லாம் இருக்கும். ஊருக்கு ஒதுக்குப்புறம். ஒரு சிலர் தான் அங்கே போய் வாங்குவாங்க, ஊருக்குள்ளே இருக்கிறவங்க வாங்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் தனியாக வாழ்வாங்க. இது ஒரு காலத்தில் இருந்த நடைமுறை. நாங்களாம் கிராமத்தில் வாழ்ந்தவங்க, எங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? புலையர் என்றால் புலால் உண்பவன் என்பது பொருள். அப்போ அவனுக்கு கடை இங்கே இருக்கக்கூடாது, எங்கே இருக்குன்னா ஒதுக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். அன்னைக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்த பாடல் என்ன சொன்னார்? இனிய நீரிடா ஈன நாயி. இப்படி ஐயா திட்டுறது என்ன மாதிரி? அவன் ஈனனா, அவன் நாயம். ஈன நாயி புலையருக்கு எள்ளில் பாதியும் ஈகுதல் ஒளிக. அவனுக்கெல்லாம் எள்ளில் பாதி கூட கொடுத்துடாத. இனிய நீரிடும் சிவனடியவர்கள் எம்மை கேட்கணும் எடுத்தவர் கீக அப்படின்னு வள்ளலார் பாடுகிறார். அப்போ அவர் ஜாதி மதமே இல்லைன்னு சொல்லிட்டு திருநீற்றை பற்றி மட்டும் பேசினார்னா அவர் யார்? சைவர் தானே. அப்போ சைவத்தை தானே உயர்த்தி பேசுகிறார். அதே வள்ளலார் பிறகு பாடுகிறார், ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து நீர் வீணே அழிதல் அழகலவே. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? இன்றைக்கி நடக்கிறத அவர் அன்றைக்கே உணர்ந்தார். அவன் உக்ரைன்காரனும் இவனும் அடிச்சுக்கிறான், ஒவ்வொரு பக்கமும் எல்லாம் அடிச்சுக்கிறான். இப்போ இங்கே கூட ஒரு விஷயத்தை நான் சொல்லணுன்றதுக்காக வேண்டி, நம்மளாம் வாழ்கிறவங்க சொல்லணுன்றதுக்காக வேண்டி சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய அரசியல் ரீதியாக, அரசாங்கத்தினுடைய செயல்பாடு ரீதியாக நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சரியான வெட்டுக்குத்து நடக்கும், அதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நான் சில துறைகளில் தொடர்பு உள்ளவன், அதனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இப்படி மக்கள் நினைச்சாலும் அது நியாயம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உண்மை அது அல்ல. ஒரு பக்கம் முஸ்லீம்கள் இந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிறான், இந்த நாடு முழுக்க நம்ம கைக்கு வந்துடணும், அதுக்கு எதிர்பார்க்குறவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடணும் அப்படின்னு அவன் பார்க்குறான். அவனுடைய கோபம் எல்லாத்தையும் அதில் அடக்குமுறையில் பார்க்குறான். இன்னொரு பக்கம் இவன் ஜனத்தொகையை கூட்டுறான். யார்? இஸ்லாமியர்கள் ஜனத்தொகையை கூட்டிக்கிட்டு இருக்காங்க.
சாதாரண ஓட்டு போடக்கூடிய மக்கள் இன்றைக்கி பங்களாதேஷ்லேருந்து வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கான் நம்ம ஊரில். அதெல்லாம் ஜனத்தொகையை ஏற்றி ஓட்டு போட வச்சிரும், அவங்களுக்கு தகுந்தவங்க ஆளுவாங்க. இப்போ இப்படியெல்லாம் பார்த்தா குழந்தைகள் பிறக்கிறதுலாம் முஸ்லீம்களுக்கு நிறைய, இந்துக்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு அந்த சூடு சொல்கிறேன் கிடையாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. என்ன பண்ண சொல்கிறீங்க? அந்த பக்கம் அவன் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கான், நம்ம செல்வாக்கு மக்களை ஏற்றிட்டா போதுன்னு அவனுடைய இலக்கு. கிறிஸ்தவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? டேய், அதிகாரம் முழுக்க நம்ம கையில் கிடைச்சா போதுமுடா அப்படின்னு சொல்லி இவன் திட்டமிட்டிருக்கான். ஆந்திராவில் தெரியும் உங்களுக்கு, ஜெகன்மோகன் ரெட்டி வந்துட்டு கிறிஸ்தவர். திருப்பதியில் கொண்டு போய் நீ ஏன் ஒரு பாதிரியாரை போய் டைரக்டராக போடலாமா? எனக்கு கூட அங்கே ஒரு மெம்பர் பதவி வாங்கி கொடுக்கணுன்னாங்க. இந்த வேலையெல்லாம் தப்பு பண்ணாதீங்க. இன்றைக்கி என் மேலே உள்ள அபிமானத்தினால நீங்கள் அப்படி செய்வீங்க. நாளைக்கு எவனோ ஒருத்தன் கிறுக்கம் வந்து நிற்பான், நான் போயிடுவேன் மேலூருக்கு. வேறு ஒருத்தன் வந்து நின்று ஏற்கனவே சட்டப்படி ஒருத்தனை கொடுத்துருக்கிற எனக்கு கொடுங்கப்பான். அவன் என்ன மாதிரி உங்கள் கூட வந்துக்கிட்டு சங்கு சக்கர ஹிதாயா பர்னியா துவாரகா நிலையச்சுதான் போயிடிக்கிட்டு இருக்க மாட்டான். அவன் எங்கடா பாம்பு வைக்கலாம், எவனடா கொள்ளலான்னு பார்ப்பான். அதுக்கு நீங்கள் வழி விடாதீங்க, என்னை அன்போடு வச்சுருந்தோ, நீங்கள் இந்த அதிகாரம்லாம் கொடுக்காதீங்க. அன்றைக்கி நான் சொல்லிட்டேன், உலக இயல்பு. ஆனால் இன்றைக்கி அங்கே கொண்டு போய் ஒரு டைரக்டரு ஒரு கிறிஸ்தவர், பரவாயில்லைங்களா? நான் இது வந்து அரசியல் ரீதியாக நான் பேசலை, உரிமை ரீதியாக நான் பேசுகிறேன். மண்ணுடைய உரிமை ரீதியாக நான் பேசுகிறேன். சின்ன வயசுலேருந்தே நான் அந்த மாதிரி ரத்தம் என் உடம்புல ஓடிட்டுருக்கேன். இன்றைக்கி அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்? நாடு முழுக்க அதிகாரத்தை தன் கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? நாடு முழுக்க அதிகாரங்களை அவன் கையில் ஒரு நாடாக மாநிலமாக பிடிச்சிட்டு வர்றான். இங்கே இருக்கிறவன் மொழியிலையும் வேறு மொழி, எப்படி அவன் சமயத்திலும் வேற்று சமயம், எல்லா இடத்துலையும் இது நியாயமான உரிமையோடு வாழ வேண்டிய மக்களுக்கு எதிர்மறையான செயல்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் நான் சொல்ல வேண்டியது கடமை. அதனால் நான் சொல்கிறேன், நம்ம மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்க. இறைவன் நீங்கள் என்னத்தை பாடுபட்டாலும் நாடுறவன் அவன் இருந்து என்ன நடத்துகிறான்னு அதான் நடக்க போகிறது, அது உண்மை. இருந்தாலும் நம்ம எல்லாரும் இதுக்கெல்லாம் ஒரே வழி ஆன்மீகம் மட்டும்தான். மக்களை வந்துட்டு இறை நம்பிக்கையின் பக்கம் கொண்டு வர பாருங்க. அந்த நாடு இந்த நாடு அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்கு வல்லரசாக இருந்துட்டா பத்தாது. நம்ம நாடு உலகத்துக்கு ஒரு நல்ல அரசாக இருக்கணும். அதை இன்றைக்கி எங்கள் அண்ணன் பண்ணிக்கிட்டு இருக்கார், புரியுதுங்களா? அதனால் இன்றைய கிருஷ்ணா நகர் தானே இது, கிருஷ்ணா நகர் பகுதியில் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் அவரை பற்றி பேசுகிறதுக்காக எனக்கு அனுமதி கொடுத்து என்னை அழைத்த இந்த கமிட்டி உறுப்பினர்கள் தலைவர் அந்த ஐயா, நம்ம அர்ச்சகர் ஐயா, எல்லாரும் அதான் இவங்க எல்லாரும் என்னை வந்துட்டு இங்கே வந்து பேசுகிறதுக்காக வேண்டி ஒரு கூட்டமாக வந்தாங்க. அதுக்கெல்லாம் எல்லாமே அடிப்படை அவன் தான், ஆதியும் அந்தமும் அவன் தான். இவங்கெல்லாம் வந்தாங்க, நாங்கள் சரின்னு சொல்லி மனசில் ஏற்றுனுட்டோம். இறைவன் வழி கொடுத்துட்டான். நினச்சா போதாதுங்க, நடக்கணுங்க, நடக்கிற வரைக்கும் இருக்கணுங்க, நடந்து முடிகிற வரைக்கும் இருந்தால் தான் நடந்து முடிஞ்சதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் முயற்சியிலையும் நம்பிக்கையிலையும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். பிள்ளைங்க இருந்தால் நல்லாயிருக்கும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் எல்லோரும் இது பொது, நேரம் போனால் வராது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, கொஞ்சம் கவலைப்படுங்க. நேரம் போனால் வராது. நம்ம பிறந்த நாள் கொண்டாட மட்டும் தயாராக இருக்கிறோம். அந்த பிறந்த நாள் எதை சொல்ல வந்திருக்குது தெரியுமா? நம்ம சாகிற நாளை கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு வந்திருக்குது. நமக்கு அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து ஓராண்டு சென்று விட்டது என்பதை உணர்த்துவதற்காக வந்திருக்கிறது. இது வெள்ளைக்காரனுடைய நாகரிகம். நம்ம தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கோமே. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க? என் பிறந்த நாள் எனக்கு தெரியாது, எங்கெங்கேருந்து வரும் தகவல் அந்த தேதியில். ஸோ அதனால் ஐயா, அன்பு சகோதரிகளே, உங்களெல்லாம் நான் கெஞ்சி கேட்குறேன், இது வந்துட்டு ஆஃப் த ரெக்கார்டு. தயவுசெய்து நீங்கள் நம்ம இந்த நாடு அமைதியாக நிம்மதியாக இருக்கணும்.
உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஒரு இறை நம்பிக்கையை ஊட்டி, ஊரில் உள்ளவங்கெல்லாம் விடுங்க, அவங்கவுங்க பிள்ளைங்களை வந்துட்டு இறை நம்பிக்கையோட எதிர்காலத்தில் பெரியவங்களை மதிக்கக்கூடிய, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், சின்னவங்களுக்கு அன்பு செலுத்தணுன்ற சிந்தனையை உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு ஊட்டுங்க தயவுசெய்து. அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா? இது நேரம் போனால் வராது இல்லையா, வார்த்தை போனால் வராது. ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். நிறைய வார்த்தைகள் கோர்ட்டில் போயிட்டு தூக்கு தண்டனை வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கேன். எங்களுடைய வரலாறில் இருக்குது அதெல்லாம். அதனால் வார்த்தை இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்க வந்துட்டு சொன்னார். நீங்கள் ஒரு பிள்ளைய பார்த்துட்டு மாடு மாதிரி போகுது பா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு நான் சொன்னேன்னா அவள் என்ன பண்ணுவா தெரியுமா? இது எடுத்துகிட்டு வருவா, தண்ணி எடுத்துகிட்டு வருவா. நான் சொல்லிட்டேனே, மாமா சொல்லிட்டார், இந்தாங்க நொட்டுன்னு வைப்பான். அந்த நொட்டுன்னு வச்சால அதுதான் மாடு. நீங்கள் அவளை பார்த்துட்டு பசு மாதிரி போகிறா பாரு கண்ணு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடா அப்படின்னு சொல்லுங்க. பசு, ஓ மாமா இந்தாங்க மாமா. எப்படி? பசு தான் மாடு, மாடு தான் பசு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்குவாங்க. நல்ல மென்மையான வார்த்தைகளை பேசி திறமையாக வேலை வாங்கிக்கிங்க. ஊரில் உள்ளவங்ககிட்ட இல்லை, உங்கள் பிள்ளைங்க கிட்ட. ஏன்னா இன்றைய நாகரிக உலகம் அப்படி இருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமோ? பையன் உங்கள் ஆத்திரம் இருந்தான்னு சொன்னால் எனக்கு பல்சர் தான் வேணும்னு அடம் பிடிச்சான்னா கட்டை எடுத்து தோல் மேலேயே அடிங்க. வாங்கி கொடுக்காதீங்க. சொல்லாமல் கொல்லாமல் சாகடிக்கிறது பல்சர். ஒரு பிரேக் அடிச்சுன்னா போய் விழுவான், வேறு வண்டி ஏறும், போயிடுவோம். உயிர் போனால் வராது, அவ்வளோதான். அதெல்லாம் ஒன் வே டிராஃபிக். ஆனால் இது மூணையும் நீங்கள் என்ன தான் தடுத்தாலும் சரி அது போகும். நாலாவது என்ன தெரியுமா? மானம் போனால் வராது. அது யார்கிட்ட இருக்கு? நம்மக்கிட்ட தான் இருக்கு. நம்ம நினச்சா அதில் நல்ல உரம் போட்டு உறுதியாக வச்சு கொடிமரம் மாதிரி வளர்த்து காட்டலாம். அப்படி இருந்துட்டா எந்த காலமும் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஏன் இன்றைக்கி ஞான சம்பந்தரை பார்த்து தமிழ்ஞான சம்பந்தரம், அப்படி அவர் பேர் வெறும் ஞான சம்பந்தர் இல்லை, தமிழ்ஞான சம்பந்தர். இன்றைக்கும் அவர் சொன்னது தான் நிற்குது. என்ன நிற்குது தெரியுமா? அன்றைக்கி அவங்க 4 வாரம் சரியாக தான் மேலே நிற்கிறாங்க. இங்கே 4 வாரம் சிவன் கோயில்னா அதுக்கு தனியாக இருக்கும், 4 வாரம் மடம்னு சொல்லியிருக்கோம். அதிலிருந்து நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம், நேரம் கிடைச்சது தான். இதில் இந்த 4 வாரில் தான் வந்து சொல். அவன் அருளாலே நியாயமா இது? அவன் தாள் வணங்கணும்னா கூட அவன் அருள் இருந்தால் தான் நடக்குமாங்க, இல்லைன்னா நடக்காதுங்க. நடக்குதோ நடக்கலையோ, அவன் அருள் இருக்குதோ இல்லையோ, நினைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட உரிமை இருக்குது இல்லையா? அதை நம்ம நினைப்போம். நம்ம பிள்ளைங்களுக்கு அதை பக்குவமாக ஊட்டுவோம். எதிர்காலம் மக்கள் நல்லா இருப்பாங்க. அதற்கு நம்ம எதையெல்லாம் தெய்வமாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நமக்கு துணைன்னு இருக்கும். வேண்டுதல் செய்வதற்காகவும் அதை நிறைவேற்றுவதற்காகவும் உள்ளவன் அல்ல இறைவன். அவன் ஏற்கனவே முடிவெடுத்து நம்மளை அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிட்டு கீழே அனுப்பியிருக்கிறான். அவன் என்ன நினைச்சானோ அதுதான் நடக்கும். நம்ம நினைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, நிறைவேற்ற வேண்டியது அவனுடைய உரிமை. அவன் பண்ணுறான். அதனால் எல்லாருக்கும் நான் மனமகிழ்ச்சியோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி எனக்கும் நேரம் கிடச்சி இவங்களுக்கும் இங்கே இவரை கூப்பிட்டு பேச வைக்க, வேறு ஏதாவது இதை வச்சு பேச வைக்கணும். ஆனால் இந்த இடம்லாம் பத்தாது, பிள்ளைங்க நிறைய இருக்கணும். எனக்கு வந்துட்டு பிள்ளைங்க நிறைய இருக்கணும். இருந்தால் நான் என்னுடைய சப்ஜெக்ட்லாம் வேறு வேறு மாதிரி போயிட்டே இருக்கும். அதில் இடம் இல்லை, வேறு வழி கிடையாது, அவ்வளோதான். ஏன்னா மூலவரம் மண்டபம் ஒன்றா இருக்கணுன்றது அவன் நாட்டம். பரவாயில்ல, எங்கேயோ ஒரு இடத்துல பூமிக்கு கீழே அந்த
பிளேட்டு மாறி போகுது, எங்கேயோ போயிட்டு அது சுனாமி பூகம்பம் ஏற்படுது இல்லையா? அந்த மாதிரி இடம் எங்கெங்க வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நம்ம மனசு தான் பெருசு. அதனால் உங்கள் எல்லார்ட்டையும் நான் கேட்டுக்கிறேன், பரவாயில்ல, அடுத்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னால் வீட்டில் உள்ள பிள்ளைங்கள நான் வேறு மாதிரி, என்னுடைய டாப்பிக்கே வேறு மாதிரி இருக்கும், என்னுடைய அணுகுமுறை இந்த வே ஆஃப் அப்ரோச் நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கும். நான் அவங்களோட சேர்ந்துப்பேன், அவங்கக்கிட்ட இருந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க நிச்சயமாக அன்னையிலேருந்து மாறுவாங்க. எனக்கு அதில் நிறைய நம்பிக்கை. நான் ஆணவத்தில் திமிரில் பேசுகிறேன்னு நினைக்காதுங்க, நான் அந்த பரம்பொருளுடைய நம்பிக்கையில் பேசுகிறேன். அடுத்து நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சந்திக்கலாம், இறைவன் நாடினால் நடக்கட்டும் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.